அனைவருக்கும் இனிய ஞாயிறு காலை வணக்கம். இன்றைய தினம் நாம் ஒரு ஜாதகருக்கு பலன் எவ்வாறு எடுப்பது என்ற விவரத்தையும், அவர் பலன் பார்த்த தினத்தில் அன்றைய கோச்சார சந்திரன் எந்த ராசியில் தொடர்பு கொண்டார், எந்த கிரகத்தின் மீது தொடர்பு கொண்டார் என்பதையும் தொடர்புபடுத்தி தசா புத்தி கணிதத்தையும் பொருத்தி எவ்வாறு பலன் சொல்வது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த அற்புதமான இனிய நேரத்தில் எல்லாரும் உங்களுடைய தாய் தந்தரை மனதில் நினைச்சு, அம்மா அப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி மனதார வேண்டிங்க. உங்களுடைய குலதெய்வம் இஷ்டதெய்வம் அது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களோட பேரை மனசில் நினச்சி ஆத்மார்த்தமாக பரிபூர்ணமாக ஒரு ப்ரேயர் வைங்க. எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு இந்த கலையை எளிய முறையில் புரிய வைக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய குலதெய்வம் இஷ்டதெய்வங்களை வழிபாடு செய்கிறேன். இதுவரை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பேரை மனதில் நினச்சி, அவங்க பேரை மனசில் உச்சரித்து குருவே சரணம் சொல்லி குரு வணக்கம் சொல்லிங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் நூல் உந்தரங்கட்டும் எல்லாம் உள்ளவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே நாயனே போற்றி போற்றி. வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் நாம் ஒரு ஆணின் ஜாதகத்தை ஆய்வு செய்ய வந்திருக்கோம். போர்டு முதல்ல தெரியுதான்னு சொல்லிடுங்க. நாம் இப்போ ஒரு 39 பேர் இருக்கோம். போர்டு முதல்ல கிளியர் இருக்கா? கிளியரா இருக்கு சார். எல்லாரும் கிளியரா இருக்கா? சரி, போர்டு கிளியரா இருக்கு. இப்போ ஒரு ப்ரிடிக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஷன்ஸ் முக்கியம். பொறுமை நிதானம் வேண்டும். அனைத்து விதிவிலக்குகளை எல்லாம் மனதிலே உள்வாங்கி தான் பலன் எடுக்கணும். இங்கே பலன் என்பது ஆணுக்கு ஒரு கிரகம் ஆணுக்கு ஒரு பலனையும் பெண்ணுக்கு வேறொரு கோணத்திலே பலனை கொடுக்கும். சரி, நாம் எந்த ஒரு ஜாதகத்தையும் பார்ப்பதற்கு முன்னர் முதலில் ஜாதகருக்கு அவர் பிறந்திருக்கக்கூடிய லக்கணத்தை பார்க்க வேண்டும். லக்கணத்தின் பலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ராசிநாதன் குறித்த விவரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஜாதகருக்கு மேலோட்டமாக பார்த்தோமேயானால் கிரக அடைவுகளை நான் சொல்லுகின்றேன். லக்னம் விழுந்திருப்பது உபய லக்னமான மீன லக்னத்திலே ஜாதகர் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்திருக்கக்கூடிய ராசி பாருங்கள், சந்திரன் கன்னிகாமனையிலே அமர்ந்திருக்கிறார். கன்னிகாமனை என்று சொன்னதுமே நினைவிலே உங்களுக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை என்ற 3 நட்சத்திரங்கள் நினைவில் வர வேண்டும். இந்த ஜாதகர் அஸ்தம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார். அவருடைய லக்கண பாவகம் மீனம், ராசி கன்னியா ராசி, அஸ்தம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார். சரி, நாம் கிரக அடைவுகளை முதலிலே உற்று நோக்க வேண்டும். இங்கே லக்னத்திற்கு லக்கணம் பாருங்கள், உபய லக்கணம் என்று சொன்னதுமே நினைவில் என்ன வரணும்னா பாதகாதிபதி யாருன்னு நினைவில் வரணும். பாதகாதிபதி யாருங்க? புதன். அட்டமாதிபதி யாருங்க? இந்த லக்னத்திற்கு வரக்கூடாத ஆகாத வேண்டாத தசா புத்தி அப்படின்னா சுக்கிரன். ஆதிபத்திய ரீதியான கெடுபலனை செய்யக்கூடியவர். இந்த மீன லக்னத்திற்கு ரோகஸ்தானத்திற்கு அதிபதியாக சூரியன் வந்து விடுகிறார். விரையாதிபதியாக சனி வந்து விடுகிறார். அதே நேரம் மாறாகாலாக 2-7 செவ்வாயும் 7 புதனும் 11 சனியும் வந்து விடுவார். அப்போ 7-11 மாறாகாலாக வந்துடுவான். அடுத்து நமக்கு என்ன தெரியும்னா கிரகங்களோட பார்வையை கண்டிப்பாக குறிச்சிடணுங்க. பார்வையை குறிச்சிடணும். இப்போ பார்வைன்னா என்ன? சனி பகவான் எங்கேருந்து எங்கே பார்ப்பார் அப்படின்னா சனி 2ஆம் வீட்டிலேருந்து எங்கே பார்ப்பார்? 4, 8, 11 சனின்னு போட்டுக்கணும். 2, 4 4, 8, 11. சந்திரன் பாருங்க எங்கே இருக்கார்? 7ஆம் வீட்டில் இருக்கார். 1ஆம் வீட்டை பார்ப்பாரா? அடுத்து குரு
குரு எங்கே இருக்கார்? 8ஆம் வீட்டில் இருந்து என்ன பண்ணுறார்? சப்தம பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பார். அதே நேரம் 12, 2, 4. இப்போ குருவுக்கு வந்து போட்டுறணும் 12, 2, 4. இப்படி 8ஆம் வீட்டில் குரு இருந்து 12ஆம் வீட்டை பார்த்தாவே இந்த வெளிநாடு அமைப்புகள் எல்லாம், வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் அந்த அமைப்புகள் ஓடி வந்துடும். அதே நேரம் புதன் பாருங்கள் 9ஆம் வீட்டில் இருக்கார், 3ஆம் வீட்டை பார்க்குறார். அடுத்து சூரியனும் 3ஆம் வீடு, சுக்கிரனும் 3ஆம் வீட்டை பார்க்குறார். இந்த பார்வையெல்லாம் குறிச்சிடணும், அவசரமே பற்றக்கூடாது. அடுத்து செவ்வாய் பாருங்க 2, 5, 6. செவ்வாய் வந்து 2, 5, 6. செவ்வாய் வந்து 2ஆம் வீட்டை பார்க்குறார். அடுத்து 11லேருந்து என்ன பண்ணுவார்? சப்தம பார்வையாக 5, அடுத்து தன்னுடைய 8ஆம் பார்வையால் 6ஆம் வீட்டையும் பார்ப்பார். ஸோ முதல்ல கிரகங்களோட பார்வையை குறிச்சிடுறோம். லக்னத்துக்கு பாதகாதிபதி புதன், அட்டமாதிபதி சுக்கிரன், ரோகாதிபதி சூரியன், விரையாதிபதி சனி. அடுத்து மாரகால் 7க்குடைய புதனும் 11க்குடைய சனியும் மாரகாலாக வந்து விடுவார். அடுத்து நாம் லக்னாதிபதி என்ன பலத்தில் இருக்கிறார்னு பார்க்கணும். லக்னாதிபதி இங்கே 8ல் போய் மறைஞ்சிட்டார். சரி, அடுத்து 2ஆம் அதிபதியான செவ்வாய் பாருங்கள் 11ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். தன்மனைக்கு பாருங்க 12, 11, 10. இங்கே ஒரு பரிவர்த்தனை நடந்திருக்கு, அதை மனசில் வச்சுக்கணும். அடுத்து 3ஆம் அதிபதியான அந்த சுக்கிரன் 9ல், தன்மனைக்கு 7ல். 4ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கார், தன்மனைக்கு பாருங்க 6ல் இருக்கார். அடுத்து 5க்குடைய சந்திரன் 7ல் இருக்கார், தன்மனைக்கு 3ல் இருக்கார். அடுத்து 6க்குடைய சூரியன் 9ல் இருக்கார், தன்மனைக்கு 4ல் இருக்கார். 7க்குடைய புதன் 9ல், தன்மனைக்கு 3ல். 8க்குடைய சுக்கிரன் 9ல், தன்மனைக்கு 2ல். 9க்குடைய செவ்வாய் 11ஆம் வீட்டிலே 3ஆம் இடத்திலே தன்மனைக்கு இருக்கார். ஸோ 10ஆம் அதிபதியான குரு 8லே, தன்மனைக்கு 11ல். 11க்குடைய சனி 2லே, தன்மனைக்கு 4ல். 12க்குடையவன் 2ல், தன்மனைக்கு 3ல். ஸோ இதுவே ஒரு ப்ரிடிக்ஷனை சொல்லிடுங்க. இப்போது 1, 8 என்ன? ஜாதகர் எப்போவுமே வாழ்க்கை போராட்டம் நிரம்பியதாக இருக்கும். எதுலையும் வெளியில் போனால் தான் ஜெயிக்க முடியும், வீட்டுக்குள்ளே இருந்தால் முடியாது. 2, 11 காலப்போக்கில் கையிருப்பு மேலோங்கும், அங்கே ஒரு பரிவர்த்தனை நடந்திருக்கு. அடுத்து 3, 9 சுயமுயற்சியால் மேன்மை உண்டு. 4, 9 தாய்வழி உறவுகளோட இணக்கம் இருக்கும். 5, 7 ஒரு நல்ல மனையால் அமைவால் மனம் போல் மாங்கல்யம் அமையக்கூடிய வாய்ப்பு, இல்லைனா பூர்வ ஜென்ம மனைவி இந்த ஜென்மத்தில் வருவார். 6, 9 தந்தை வழி உறவுகளோடு இணக்கம் தேவை. 7, 9 வியாபாரத்தில் நாட்டம் இருக்கும், அது நீண்ட தூர பயணத்தின் மூலமாக வியாபாரம் இருக்கும். அதே நேரம் தந்தை வழி உறவுகளோட இணக்கம் வேணும். அதே நேரம் 9க்குடைய 11 இருக்கான், பித்ரு மூதாதையரோட ஆட்சி உண்டுன்னு சொல்லுது. தொழிலில் எப்போவுமே கவனித்து போகணும்னு சொல்லுது. அப்போ லாபத்தை கவனமாக வச்சுக்கணும், கையிருப்பை கவனமாக வச்சுருக்கணும். சரி, இது ஒரு மேலோட்டமான பலனை சொல்லுது. ஆனால் துல்லிய பலன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நாம் இங்கே ஜாதகத்தை பார்க்கும்போது வந்துடும். இப்போது ஒரு பக்கம் லேசாக தெரியலையோ, சரி போர்டை கொஞ்சம் நகர்த்துறேன். சரிங்க, இப்போ எல்லாருக்கும் வீடியோ கிளியராக இருக்கான்னு கேட்டுக்கிட்டு ஆரம்பம். வீடியோ கிளியராக இருக்கா சார்? இன்னும் கொஞ்சம் நவுத்துங்க சார், இன்னும் தெரியல சார். அதுக்கு மேலே அங்கிட்ட ஒன்றும் எழுதலை, எழுதவும் போகிறதில்ல. இது ஓகே சார். சார் இப்பதான் கரெக்டா தெரியுதுங்க சார். ரைட்டு மேடம். சரி, இப்போ ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போக போகிறோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னா, முதல்ல லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணுங்க. லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கார். சரி, முதல்ல நம்ம பலன் எழுதுறதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல தேதியை எழுதணும். தேதியை எழுதணும். பலன் சொல்லுவதற்கு குறிப்பதற்கு முன்னாடி 2 முறை இந்த தேதி மாத வருடத்தை வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் எழுதி முடிச்சுட்டு ஒரு தேதி 2 தேதி மாறி இருந்து நேரமும் மாறி இருந்தால் உங்களுடைய உழைப்பு வீணாக போகும். ஸோ இந்த ஜாதகர் 4/12/1969 வருடம் 2 மணி மதியம் கோவையில் பிறந்த ஒரு ஆண் ஜாதகத்தை நாம் ஆய்வுக்காக முன்னெடுத்துள்ளோம். இப்போ லக்னம்
உபய லக்னமான மீன லக்னத்திலே ஜாதகர் பிறந்திருக்கிறார். ராசி பாருங்கள், கன்னிகா ராசி, அஸ்தம் 2ஆம் பாதம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ராசி கன்னின்னு போட்டுங்க, நட்சத்திரம் அஸ்தம் 2ஆம் பாதம்னு போட்டுங்க, லக்கணம் மீன லக்கணம்னு போட்டுங்க. இப்போ அடுத்து பாதகாதிபதி அட்டமாதிபதியை குறிச்சுக்குங்க. உபய லக்னம் பாதகாதிபதி புதன், அட்டமாதிபதி சுக்கிரன். ஏன்னா இந்த மீன லக்னத்துக்கு வரக்கூடாத ஆகாத வேண்டாத தசா புத்தி அப்படின்னா சுக்கிர புத்தி கொஞ்சம் ஆதிபத்திய ரீதியாக கெடுதலை செய்யும், காரக ரீதியாக நன்மையை செய்யும். அதே நேரம் இந்த மீன லக்னத்திற்கு ரோகாதிபதி சூரியன், விரையாதிபதி சனி, மாறாகாலாக புதனும் சனியும் வந்து விடுவார்கள். 7-11 கூடியவர் மாறாகாலாக வந்து விடுவார். சரி, பலன் எடுக்க போகணும். இப்போ கொஞ்சம் க்ளோஸ்அப் போயிடுவோம், போர்டு க்ளோஸ்அப், தேவையான விஷயத்துக்கு போய்க்குவோம். கொஞ்சம் போர்டு க்ளோஸ்அப் கொண்டு போய்க்குமா. ராசி கட்டத்தை மட்டும் காமிப்போம், க்ளோஸ்அப். மறுபடியும் அம்ச கட்டம் தேவைப்படுறப்ப அந்த வியூவுக்கு வந்துடுவோம். இப்போ பக்கத்தில் உள்ளதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், ஒன்லி ராசி கட்டத்தை மட்டும் பாருங்க. இப்போ லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா நீங்கள் எழுதிக்கணும், 1ன்னு போட்டுங்க, 1ன்னு போட்டு 8ன்னு போட்டுக்கணும். அப்போது லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சார் இதுக்கு என்ன பலன் அப்படின்னா, முதல்ல இந்த லக்னாதிபதி குரு யாருடைய வீட்டில் இருக்கிறார், யாருடைய வீட்டில் இருக்கார் அப்படின்னா சுக்கிரனோட வீட்டில் இருக்கார் சார். அப்போ என்ன பண்ணுவார், அந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் ஜாதகருக்கு பிடிக்கும். அதாவது இப்போ ஒருத்தர் ஒரு அரிசி கடைக்கு போறாருன்னா அங்க அரிசி வாங்க போறாருன்னு அர்த்தம். ஒருவர் மதுபான கடைக்கு போறாருன்னா அவர் மது குடிக்க போகிறாருன்னு அர்த்தம். ஒருத்தர் பேங்க்குள்ள போறாருன்னா ஒன்று பணம் எடுப்பார், இல்லை பணம் போட போயிருப்பார். இங்கே லக்னாதிபதியான குரு சுக்கிரனோட வீட்டில் இருக்கார். அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, 1ஆம் வீடு அப்படிங்கிறது ஜாதகருடைய குணம் அல்லவா. அப்போது ஜாதகரோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா சுக்கிரனுடைய காரத்துவத்தை ஒத்தி இருக்கும். அப்போது நீங்கள் மல்லிக்கணும், ஜாதகர் நவநாகரிகமாக வாழ நினைக்கக்கூடியவர் ஜாதகர். ஏன்னா சுக்கிரன் வீட்டில் இருக்கார். ஜாதகர் நவநாகரிகமாக வாழ நினைக்கக்கூடியவர். அதே நேரம் வேற யாரும் இந்த குருவை பார்க்குறாங்களா ஒன்று பார்த்தா சனி பகவான் பார்க்குறார், சனி பகவான் பார்க்குறாரு. ஸோ இந்த சனி பரிவர்த்தனை மூலம் பலமாக இருக்கு, குரு பார்த்த சனியாக தான் அவர் இருக்கார். இப்போது சனி பார்க்குறாரு சார், ஜாதகர் லேசினஸ் உடையவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியையும் அவர் பார்த்து ராசிநாதனையும் பார்த்து இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரி சொல்லணும். ஸோ இந்த குரு இந்த லக்னாதிபதி இந்த சனி பார்க்கறது என்ன சொல்லணுமா, நிதானித்து முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பார். சார் லக்னாதிபதி 8ல் இருக்காரு, அதுக்கு என்ன சார் பலன் அப்படின்னா, ஜாதகர் உள்ளூரில் இருக்கும் வரை குடத்தில் வைத்த விளக்கு போல வெளிச்சம் வெளியில் தெரியாது. அப்போ எப்போ அவர் பிறப்பிடத்தை விட்டு வெளியிடம் போறாரோ அன்னைக்கு தான் மிகுந்த ஏற்றத்தை சந்திப்பார். அப்போ என்ன சொல்லணும், லக்னாதிபதி 8ல் மறையக்கூடாது. ஆனாலும் இங்கே ஒரு பெனிஃபிட் என்னன்னா, சுக்கிரனோட வீடாக போயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம ப்ரிடிக்ஷன் என்ன பண்ணணும், லக்னாதிபதி பலவீனமாக இருக்கார். எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும், ஒரு சிறிய மோசமான தசா வந்தாலும் பாதிப்பை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை லக்னாதிபதி வலுத்து இருந்தால், ஆட்சியாக உச்சமாக இருந்தால், எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை அவருக்கு இருக்கும். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ குணத்தை பார்த்துட்டோம். குணத்தை பார்த்தோம், லக்னாதிபதி 8ல் மறைஞ்சிருக்கார். 1 8ன்னு போட்டுட்டு ஜாதகர் பிறப்பிடம் விட்டு வெளியிடம் செல்லும் போது நல்ல ஒரு மேலான நிலைக்கு வருவார். ஜாதகர் நவநாகரிகமாக வாழ நினைக்கக்கூடியவராக இருப்பார். சனி பார்க்கிறார் குருவை, லக்னாதிபதியை, நிதானித்து முடிவெடுக்கக்கூடியவர். சந்திரன் பார்க்கிறார், அந்த சந்திரன் தேய்பிரை சந்திரன் தான். ஸோ கற்பனை வளம் உண்டு அப்படின்னு போட்டுங்க. அடுத்து இப்போ 2ஆம் பாவத்துக்கு வந்துடணுங்க.
தனஸ்தானத்துக்கு வந்துடணும். 2ஆம் அதிபதி அந்த செவ்வாய் உச்சமாக மகரமனையிலே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்த அந்த சனி பகவானோ நீச்சமாயி வக்ரதாரையில் அமர்ந்திருக்கிறார். இருவரும் பரிவர்த்தனை மூலம் பலம் பெற்று அந்த 2ஆம் பாவகத்தை குரு பார்க்கிறார். அப்போ இந்த 2ஆம் அதிபதி உச்சம், அதே நேரம் வீடு கொடுத்தவே நீச்சமாயி வக்கரமாயி குரு பார்வையில் இருக்கான். ஸோ இதுக்கு என்ன சார் பலன் போடுறது அப்படின்னா, 2இல் அமர்ந்த சனி அப்படிங்கிறப்ப நீங்கள் போட்டுக்கணும் சனி 2ல்னு போட்டுக்கணும், வக்கரம்னு போட்டுக்கணும். சனி 2ல் போட்டு கையிருப்பில் கவனம், குடும்ப வாழ்வில் கவனம். ஏன்னா அந்த சனி திசை புத்தி வர்றப்ப அந்த பொருளாதாரத்தை குடும்ப வாழ்க்கையை கெடுக்க பார்க்கும். ஸோ அப்போ கையிருப்பில் கவனம், குடும்ப வாழ்வில் கவனம். இருப்பினும் 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று குரு பார்வையில் 2ஆம் பாவம் இருக்கு. அங்க ஒரு பரிவர்த்தனை நினைச்சு நீங்க போட்டுங்க 2+11 போட்டுங்க. 2+11 பிராக்கெட்ல பரிவர்த்தனை போட்டணும். சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை மூலம் பலமாகறாங்க. அப்போ அதுக்கு பலன் என்ன அப்படின்னா, குரு பார்வை 2ல்னு போட்டுங்க. போட்டுட்டு காலப்போக்கில் கையிருப்பு மேலோங்குன்னு போட்டுங்க. இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கையிருப்பு மேலங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு போட்டுங்க. இப்போ இவருக்கு ஆமா 69ல் பிறந்திருக்கார். எந்த துறையை நோக்கி பயணித்தால் இவருக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப பார்க்கணும்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, முதல்ல பலம் பெற்ற கிரகம், முதன்மை பலத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு தெரியணுங்க. இப்போ எந்த கிரகம் பலமா இருக்குங்கிறது எப்படி சார் பார்க்கறது அப்படின்னா, முதல்ல சந்திரனை போய் உற்று நோக்கணும். சந்திரன் வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்க்கணும். இங்கே சூரியனிலிருந்து சந்திரன் 11ஆம் வீட்டில் இருக்கார். இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய திதி பாருங்கள், கிருஷ்ணபட்ச தசமி, அதாவது தேய்பிரை தசமி திதியிலே பிறந்திருக்கிறார். ஸோ இந்த சந்திரன் பலவீனமாக இருக்கிறார். ஸோ அதனால அவரை நம்ம தேர்வு செய்யக்கூடிய கமிட்டியில் எடுக்க வேண்டியதில்லை. ஸோ இப்போ யார் தேவைன்னா, அடுத்து மெய்யான சுபரான குருவை போய் பார்ப்போம். குருவோட பார்வையில இணைவுல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவரை குறிச்சுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், முதன்மை பலம்னு போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கணும். முதன்மை பலம் அப்படின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு குருவோட பார்வையில யார் இருக்கா. சரி, இப்போ கொஞ்சம் ரூலை சொல்லிடுறேன். இந்த முதன்மை பலம் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு என்ன தேவைன்னா, இந்த முதன்மை பலம் கண்டுபிடிக்கல யார் யாரை நெக்லெக்ட் பண்ணணும், எந்தெந்த கிரகத்தோட காரகத்துவத்தை ஒதுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு கேதுகள் இவர்களுக்கு நேரடி காரகத்துவம் கிடையாது. என்ன சார் சொல்றீங்க, ராகுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பாம்பாட்டி அது இதுன்னு காரகத்துவங்களை சொன்னீங்களே அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் மறைமுக காரகத்துவம் தான். நேரடியாக அவர்களுக்குன்னு சொந்தமாக காரகத்துவமே இல்லை. ஏன்னா வீடு இல்லாத, உருவம் இல்லாத, வாரத்தில் நாட்கள் இல்லாத, வாரத்தில் நாள் என்னன்னா சார், கிழமையிலே அவருக்கு நாள் இருக்கா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, சப்த கிரகங்களுக்கும் நாட்கள் இருக்கு வாரத்துல. ராகு கிழமை இருக்கா? கேது கிழமை இருக்கா? இல்ல. ஓரையிலே அவர்களுக்கு இடம் இல்லை. ராகு ஓரைன்னு எது இருக்கா? கேது ஓரைன்னு இருக்கா? இல்ல. 12 ராசிகள் கொண்ட இந்த ராசி மண்டலத்திலே அவர்களுக்கென்று சொந்த வீடு உண்டா? இல்லை. இவர்களை கண்களால் பார்க்க முடியுமா? முடியாது. இவர்கள் கிரகணம் நடத்தும் பொழுது அதை உணரத்தான் முடியும். அப்போ இவர்களுக்கு நேரடி காரகத்துவம் இல்லை. அப்போ இவங்களை குரு சுக்கிரன் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க காரகத்துவத்தை எடுக்கக்கூடாது. முதல்ல விதிவிலக்கு சொல்லிட்டேன். யாருக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் உண்டுன்னா, ஜாதகருடைய ஜாதகத்திலே சந்திரன் வளர்பிறை சந்திரன் குறைந்தபட்சம் தசமி திதியை ஒட்டி இருந்தால் அந்த சந்திரன் பார்க்கக்கூடிய கிரகங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கணும். அவரோடு இணையக்கூடிய கிரகங்களை தேர்ந்தெடுக்கணும். ஒருவேளை அவர் தேய்பிரையா இருந்தாருன்னா அவரை ஓரமா ஒதுக்கிடுங்க. இங்கே இந்த ஜாதகத்திலே சந்திரனுக்கு வாய்ப்பு இல்லை.
அப்போ அவன் என்ன பண்ண போறான்? குரு ஆகச்சிறந்த முதன்மை சுபரான குருவோட பார்வையில் யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் அவரோட இணைவுல இருக்காங்களோ அவங்கள நம்ம எடுக்க போறோம். குருவோட பார்வை 5வது பார்வை கும்பராசியில படுது. அங்கே ராகு இருக்கார், அவரை நம்ம எடுக்க மாட்டோம், விட்டுருவோமா? அடுத்து 7வது பார்வை நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று பரிவர்த்தனை பெற்ற சனி மீது விழுது. அப்ப எழுதிங்க, முதன்மை பலன் போட்டு அண்டர்லைன் பண்ணி ஃபர்ஸ்ட் சனின்னு எழுதிக்கங்க. ஓகே. அடுத்து குரு பாருங்க மிதுன ராசியை பார்க்கிறார். மிதுன ராசி நல்ல பலமாயிருச்சு, அங்க யாருமே இல்லை. இப்படி மிதுன ராசி பலமானாலோ கன்னி ராசி பலமானாலோ புதனுடைய காரக தொழில் வரும் என்பதை மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இறுதியிலே எடுக்கணும். சரி, இந்த குரு முதலில் ராகுவை பார்த்தார், ராகுவை எழுதல. சனியை பார்த்தார், முதன்மை பலத்துக்கு கீழே சனி நில்லிட்டோம். அடுத்து மிதுனமனையை பார்க்கிறார், அங்கே யாரும் இல்லை. இவர் இந்த குரு அமர்ந்திருக்கக்கூடிய பாகை 4 டிகிரி 25 மினிட்ஸ். அப்போ இவர் எட்டி பார்க்கறதுக்கெல்லாம் வேலை இல்லை, இதான் பார்வை, வேற பார்வை இல்லை. சரி, குரு யாரை செலக்ட் பண்ணியிருக்காரு? சனி பகவானை தேர்ந்தெடுத்துட்டு அவர் ஓரமாக உட்காந்துட்டார். இப்போ மற்றொரு சுபரை கூப்பிடுவோம், சுக்கிரனை கூப்பிடுவோம். சுக்கிரனுடைய பார்வை எங்க படுதுன்னா, அவருக்கு ஒரே ஒரு பார்வை ரிஷபத்தில் படுகிறது. சரி, சுக்கிரன் யாரையும் தன்னுடைய பார்வையால் தேர்வு செய்யவில்லை. அடுத்து சுக்கிரன் இணைவில் யார் இருக்கான்னா, 6 பாகையிலே இந்த சுக்கிரன் இருக்கார். 28 பாகையிலே புதன், 18 பாகையிலே சூரியன். அப்போ அந்த சுக்கிரனோட யார் இருக்கா? சூரியன் இருக்கார், புதன் இருக்கார். அவங்கள எழுதிக்கிங்க. சனிக்கு அடுத்து சூரியன், அடுத்து புதன் போட்டுங்க. இப்போ செவ்வாய் தைய தக்கன்னு குதிக்கிறாரு. யோ, நான் உச்சமா இருக்கேன், என்னை எழுதுங்கயாங்கிறாரு. ஸ்தான வளத்தை பெற்றிருக்கிறார். குரு சுக்கிர தொடர்பிலே அவர் இல்லை, இருந்தாலும் கடைசி அழிக்கும், செவ்வான்னு அழிக்கும். அழிட்டோமா? பிராக்கெட்ல உச்சம்னு போட்டுக்கோம், செவ்வான்னு போட்டு உச்சம்னு போட்டுக்கோம். இப்போ நாம எத்தனை பேரை சேர்ந்து எடுத்திருக்கோம்? சனி, சூரியன், புதன், செவ்வாய், 4 கிரகங்களை தேர்வெடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த நால்வரில் யார் பலவான் அப்படின்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும்? வேற ஏதாவது ஸ்பெஷல் அவங்கள்ட்ட இருக்கான்னு பார்க்கணும். இப்போ சனி பகவானுக்கு ஒரு டிக்கு போடுங்க, குரு பார்ல இருக்கார், ஒரு டிக். அடுத்து இந்த சனி பகவானும் செவ்வாயும் பரிவர்த்தனை மூலம் பலமா இருக்காங்க, டபுள் டிக் போடுங்க. 2 டிக் ஆயிடுச்சா? வேற ஏதாவது அம்சத்துல அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனி பகவான் அம்சத்துல அவர் அஸ்வினி 3ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கார். சனி பகவான் எங்கே உட்கார்ந்துருக்கார்? அஸ்வினி 3ல் உட்கார்ந்துருக்கார். புஷ்கர பாகையில எல்லாம் இல்லை. சரி, சனிக்கு எத்தனை டிக் போட்டோம்? 2 டிக்கு போட்டோங்க. இப்போ அடுத்து யார் இருக்கா? சூரியனுங்க. சூரியனுக்கு ஒரு டிக் போடுங்க, சுக்கிரன் நினைவுல இருக்கார், ஒரு டிக். நவாம்சத்துல போய் பாருங்க அவரை. கேட்டை 1ஆம் பாவத்தில் இருக்கார், ஆனா புஷ்கர நவாம்சம் இல்லை. இப்போ உச்சநிலை மாணவர்கள் கொஞ்சம் புத்தி கூர்மையா சூரியனுக்கு இன்னொரு டிக் நான் உண்டுன்னு சொல்றேன், அது எப்படின்னு சொல்லுங்க. 2 பாயிண்ட் சொல்லலாம், உச்சநிலை மாணவர்கள் சொல்லலாம். அம்சத்துல குரு வீட்டுல. சரி, அது ஒரு பாயிண்ட். இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுதான்? நான் எதிர்பார்த்த இன்னொரு பாயிண்ட். சார், சூரியன் 9ஆம் இடத்துல லக்ன யோகர் வீட்டுல இருக்காரு சார். குரு இணைவுல இருக்காரு சார். இல்லையே, குருவே 4 டிகிரிலாம் இருக்காரு, சூரியன் நல்லா விலகி இருக்காரு. யார் சொன்னது? முருகேசன் சார், வாழ்த்துக்கள். திக்பலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். இப்படிதான் எடுக்கணும். பார்க்கும்போது எதையுமே தவற விடக்கூடாது.
அவரு 10ஆம் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கார், திக்கு பலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். சரி, அப்போ சூரியனுக்கு சுக்கிரன் நினைவு ஒரு டிக், திக்பலம் நோக்கி போறார், ஒரு அரை மார்க்காவது போகலாம். சரி, அடுத்து புதனுக்கு பாருங்க, சுக்கிரன் நினைவுல இருக்கார், ஒரு டிக். நவாம்சத்துல கேட்ட 4ஆம் பாதத்துல நல்ல இடத்துல இருக்கார். அப்படி மார்க் போட்டோம்னா இன்னும் அவருக்கு மார்க் போடுற மாதிரி வரும், அவருக்கு ஒரு டிக்கோட முடிச்சுக்குவோம். நவாம்சம் நல்ல இடம், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோம். இப்போ அதிக டிக்கு வாங்கினது யாருன்னா, குரு பெரியாளா சுக்கிரன் பெரியாளா அப்படின்னா குரு தான். குருவோட சப்தம பார்வையிலே இருக்கக்கூடிய அந்த சனி, பரிவர்த்தனை மூலம் பலம் பெற்றிருக்கக்கூடிய அந்த சனி 2 டிக்கு வாங்கியிருக்கார். அப்போ சனி கொஞ்சம் 2 டிக்ல இருக்கார். சூரியன் சுக்கிரன் நினைவுல தான் இருக்கார், புதனும் சுக்கிரன் நினைவுல தான் இருக்கார். நவாம்சத்தில் நல்ல இடம்ங்கிறதெல்லாம் வேற பக்கம் இருக்கட்டும். அடுத்து செவ்வாய் பாருங்க, உச்சமா இருக்கார், அவருக்கு ஒரு டிக்கு போட்டுக்கலாம். அது அரை மார்க் தான், ஏன்னா குரு சுக்கிரன் தொடர்பில் இல்லை, அரை மார்க் அவருக்கு. சரிங்க, இப்போ யார் பலமானவராக இருக்காருன்னா சனி பலமா இருக்காருங்க. சரி, இப்போ இந்த பலவான்கள், இந்த 4வரில், இந்த 3வரில், இந்த 4வரும் கூட வச்சுக்கோ, யார் ராசிக்கு லக்கணத்திற்கு 2 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார்கள் என்று பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், தொடர்புன்னு எழுதி அண்டர்லைன் பண்ணிக்கணுங்க. தொடர்புன்னு போட்டு லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சனி உட்காந்துருக்காருங்க, கையை தூக்கிட்டாரு. என்ன எழுதுப்பா ஃபஸ்ட்டுங்கிறாரு, எழுதிங்க லான்னு போட்டு லக்னப்படி 2ஆம் வீட்டில் சனி இருக்கார். 10ஆம் வீட்டில் யார் இருக்கா, யாரும் இல்லை. குரு பார்வை 2ஆம் வீட்டில் படுதுங்க, எழுதிங்க சனிக்கு அடுத்து குரு. செவ்வாய் பாருங்க, அவரும் முட்டி மோதி 2ஆம் வீட்டை தொடுறாருங்க, பார்க்குறாரு பார்வையால. அப்போ ஃபர்ஸ்ட் 2ஆம் வீட்டில் சனியே உட்காந்துட்டாரு, குரு பார்க்குறார், அவரை எழுதிக்குங்க. அடுத்து செவ்வாய், அப்போ தொடர்புன்னு எழுதி லான்னு போட்டு ஃபர்ஸ்ட் சனி கமா குரு கமா செவ்வாய்னு போட்டாச்சு. இந்த செவ்வாய் பலமா இல்லை, இருந்தாலும் முன்றாரு. சரி, இப்போ ராசிப்படி வந்துருவோங்க. ராசி பாருங்கள், கன்னிகா ராசி, 2லே குரு, 2ல குரு. 2ஆம் வீட்டை சனி உடலங்க, நானும் பார்க்குறேன், என்ன எழுதுங்கிறார், எழுதிங்க ராசிப்படி குரு 2ல, சனி பார்வை 2இல். அடுத்து வேற யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னா, இந்த குருவோட பார்வை 10ஆம் வீட்லையும் படுதுங்க. சனி சும்மா இல்லை, நீ பார்க்குற இடத்துல நானும் பார்ப்பேன், நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போகும்ட்டு அவரும் ராசிக்கு 10ஆம் வீட்டை சனியும் பார்க்குறாருங்க. அப்போ எத்தனை தடவை சனியை போட்டுக்கணும், ராசிக்கு 2ஆம் வீட்டையும் பார்த்து ராசிக்கு 10ஆம் வீட்டையும் பார்த்து சனி இருக்கார். குருவும் வரார், அவரை எடுக்க மாட்டான், இருந்தாலும் அவரும் போட்டியில் வரார். இப்போ யார் சார் நல்ல பலவான், மைக் ஆன் பண்ணிக்க சொல்லுங்க, யார் நல்ல பலவான்? சனிதான். சரி, இப்போ சனியுடைய காரகத்துவத்துக்கு வந்துடணும். சார் சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் உச்சத்தில் இருக்கிறாரு இல்லைங்க சார், அது ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். பரிவர்த்தனைன்னு சொல்லிட்டேன் மேடம், ஓகே ஓகே, பரிவர்த்தனைன்னு சொல்லிட்டேன், அது ஒரு பாயிண்ட் தான், 2 மார்க் அவர் வாங்கியிருக்காரு. சரி, இப்போ சனியுடைய காரகத்துவம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், சனியோட காரக படிப்பு என்னென்ன சிந்திக்கணும். இவர் எந்த வருஷம் மறந்தாரு, 1969. புதன் எங்கேயாவது வந்து தொட்டிருக்காரான்னு பார்க்கணும். ராசி லக்னத்துக்கு 2 10ஆம் வீட்டை புதன் தொட்டிருந்தா, சனியும் புதனும் தொட்டிருந்தா அட்வொகேட்னு முடிவு பண்ணலாம், அட்வொகேட்னு முடிவு பண்ணலாம். சூரியன் வலுத்து செவ்வாயும் இன்னும் கொஞ்சம் பலன்னு இருந்திருந்தாருன்னா பல் மருத்துவர்னு முடிவு பண்ணலாம். சரி, இதுக்கு இவர் தகுதியானவரா அப்படின்னா லக்னாதிபதியை போய் பார்க்கணும். நம்ம வடிவேல் படத்தில் சொல்லுவான்ல, நீ அதுக்கு லாய்க்கலடா, இதுக்கு இந்த பையன் சரி போட்டு வரமாட்டான்னு சொல்லுவான்ல, எதுக்குன்னே சொல்ல மாட்டான் கடைசி வரைக்கும். அது மாதிரி நம்ம எந்த விஷயத்த சொல்ல போறோம்னாலும், சார் இவர் சூரியன் வலுத்து இருக்கு, சுக்கிரன் நினைவுல இருக்கு, திக்பலத்தை நோக்கி போறார்,
செவ்வாய் நல்லா இருக்கார், இவர் மருத்துவர் ஆகக்கூடிய அமைப்பு, சனி வலுத்திருக்கார், பல் மருத்துவர்னு சொல்லலாமான்னா லக்னாதிபதியை போய் பார்க்கணுங்க. அதுக்கு இவர் ஏத்தவரான்னு பார்க்கணும். படிக்கிற வயசுல இவருக்கு ஏதாவது யோகதசா அவயோகதசா வந்துச்சான்னு முடிவெடுக்கணும். சனியுடைய காரகத்துவத்துக்கு வந்துட்டோம், குறுக்கால சூரியனும் செவ்வாயும் குழப்பத்தை உண்டாக்குறாங்கன்னா டக்குன்னு நாம இவரோட படிப்பு காலத்துக்கு போயிடணும். இப்போ எந்த வருஷங்க ஒரு 11வது 12வது படிச்சிருப்பார், 69ல் பிறந்திருக்கார், 79 89, அப்போ 87க்கு போயிடணுங்க. 87க்கு போயிடுவோமா? இப்போ பாருங்க சீனை மாத்திரேன், 89க்கு வந்தாச்சுங்க. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுங்க. இப்போ உள்ள தெரியறதா அவரோட ராசி கட்டங்க. வெளியில அன்னைக்கு 87ல் அவருடைய கோச்சாரம் வெளியில தெரியுதுங்க. அவரோட ராசிக்கு சனியை மட்டும் கவனிங்க. சனி 7.5 சனி நடந்துருக்குங்க, அது முடிஞ்சு போயிருக்குங்க. அப்போ ஒரு 10th 10வது படிக்கிறப்ப என்னங்க வயசு இருக்கும், என்ன வருஷம் இருக்கும்? அவர் 69 10வது படிக்கிறப்ப என்ன வருஷங்க? மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். 84 சார், 1984. 84 10வது படிப்பாரு. 84 85. சரி 85 வச்சுக்கோ, இல்லை 84 கூட வச்சுக்கோ. இப்போ பாருங்க சனி எங்க இருக்கார்? கோச்சார சனி எங்க இருக்கார் பாருங்க. துலாம்ல சார். சரி, அவரோட ராசிக்கு எத்தனாம் வீட்டில் இருக்கார்? 2ஆம் வீட்டுலங்க சார். ஸோ 10th படிக்கிறப்ப ஒரு 7 லட்சம் நடந்துருச்சுங்க. +1 போறாரு, +2 போறாரு, அதுக்கப்புறம் விலகுதுங்க. ஸோ படிப்புல தடை இருக்காதுங்க நிச்சயமா. ஆனா இது அவருக்கு நடக்க இப்போ +2 அப்போ என்ன வந்துடும்? 84னா 86 வச்சுருவோமா? 86 87 1800 வருது. 86 வந்துருவோங்க. தனி விலகிருச்சுங்க, +2 தாண்டி. தசாபுத்தியை போய் பார்க்கணுங்க. ராகு திசை நடக்குதுங்க. 86 to 89 குரு புத்திங்க. லக்னாதிபதி 8ல் இருக்காருங்க, குரு புத்தி நடக்குதுங்க. ராகு நன்மை செய்யுமா? 12ல் அமர்ந்த ராகு சனியை போல செயல்படுவார். அவரை எந்த சுபரும் பார்க்கவில்லை. 12ஆம் பாவகத்தை குரு பார்த்திருக்கிறார். அப்போ குருவை போலவும் செயல்படுவார். ஸோ இது இந்த ராகு திசை சனி திசை போல தான் இருக்கும், டபுள் டைம் சனி திசை மாதிரி தான். அப்போது லக்னத்துக்கு விரையாதிபதி திசையாக நடக்குதுங்க. ஸோ மிகப்பெரிய அளவுக்கு எட்ட முடியாட்டியும் பெரிய தடை இருக்காது, ஏன்னா குரு பார்த்துருக்கார். ஸோ நம்ம இப்போ ஜாதகத்துக்குள்ளே வந்துடுவோம். இப்போ சனியுடைய தொழில்களை வரிசைப்படுத்தணுங்க. சனியோட தொழில்களை வரிசைப்படுத்தணும். அப்போ நம்ம எழுதிக்கங்க, கீழே ரிசல்ட்னு போட்டுங்க. இரும்பு தொடர்பு, பூமிக்கடியில் உள்ள பொருட்கள், வட்டி தொழில். ஓகேங்களா? இது எழுதிடணும். அடுத்து புதன் பலமா இருக்கார், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ரிலேட்டட். ஏன்னா கன்னி ராசி கொஞ்சம் பலமா இருக்கு, ராசியில கன்னி ராசி பலமா இருக்கு. சூரியனோட வீடு கொஞ்சம் கெட்டு போயிருக்கு. சூரியனோட வீடு எப்படி பாருன்னு சொல்றீங்க? என்னம்மா சொல்லுங்க சார்? கன்னி ராசி பலமா இருக்குன்னு சொல்றீங்களா? எப்படிங்க சார்? சாரி, மிதுன ராசி. மிதுனம் குரு பார்வையில மிதுனம் இருக்கு. ஸோ நமக்கு சூரியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ராசி நல்லா இருக்கான்னு பார்த்துருங்க. செவ்வாய் பார்த்து கேது உட்காந்துருக்காரு. ஸோ செகண்ட் பீரியாரிட்டி யாரு கொடுக்குறோம்? புதனுக்கு கொடுத்துறோம். அப்போ புதனோட காரகத்துவம் என்னங்க? அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ரிலேட்டட். இவர் 69ல் பிறந்திருக்கார். கொஞ்சம் தாண்டி 90ல் பிறந்திருந்தா இவர் ஐடி ஜாபுக்கு போயிருப்பார். நேரம் ஐடி துறையில் பிரகாசிச்சிருப்பார், வெளிநாட்டிலே இருந்திருப்பார். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இரும்பு தொடர்பு, பூமிக்கடியில் உள்ள பொருட்கள், வட்டி தொழில், புதனுடைய காரகத்துவமான அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ரிலேட்டட், ஜோதிடம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஏன்னா சூரியனோட காரகத்துவம். அடுத்து செவ்வாயோட காரகத்துவம் மண்ணு மன நிலம் அக்ரி, இதெல்லாம் உபரி தான்.
அடுத்து சூரியனோட காரகத்துவம் பிபிஏ எம்பிஏ. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஏன்னா செவ்வாய் சனி வந்திருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அடுத்து சட்டப்படிப்பு கூட போட்டுக்கலாம். வெளிநாடு அமைப்பு, மேன் பவர் ஏஜென்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இவருக்கு ரிசல்ட்னு போட்டுங்க. இவர் படித்தது பாருங்கள், உங்களுக்கு வந்து ஐடிஐ பண்ணேங்கிறாரு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காரு, பிஎட் பண்ணியிருக்காரு, எம்காம் பண்ணியிருக்காரு. பிஎட்டுங்கிறது புதனோட காரகத்துவங்க. எம்காம் பண்ணியிருக்காரு, அதுவும் புதனோட காரகத்துவம். எம்பிஏங்கிறது சூரியனோட காரகத்துவம். இவர் இரும்பு சம்பந்தப்பட்ட மெட்டீரியல், அதாவது டூல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸ்பேனரு இந்த மாதிரி ஐட்டங்கள், கைக்கருவிகள், ஹேண்ட் டூல்ஸுமோம்ல, அதெல்லாம் எடுத்து ஏஜென்சிஸ் மாதிரி பண்ணியிருந்திருக்கார். ஸோ சனியுடைய தொழில்களை இவர் செஞ்சிருக்கார். புதனோட தொழில்கள் அக்கௌண்டண்ட்டாக காலேஜில் இருந்திருக்கார். அரசு பணிக்கு பிஎட் முடித்து ட்ரை பண்ணி அது வாய்ப்பு நழுவிருச்சு. அதுக்கான காரணம் யாராவது சொல்ல முடியுமா? ஏன் நழுவுனுச்சு அப்படின்னு? ஏன் அரசு பணி இவர் கிடைக்காம போச்சு? ரெண்டாவது செவ்வாய் பார்வை சிம்மத்தில் படுது. செவ்வாய் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேதுவுமே சமயத்தில் வந்து உதவி பண்ணுவார். இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் இது பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக போணுச்சு. சரிங்க, இப்போ இது வரைக்கும் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சார் தொழில் எப்படி கண்டுபிடிச்சிங்க? செவ்வாய் கூட மாந்தி இருக்கு, அதால பாதிப்பு இல்லையா சார்? மாந்திக்கு வந்து தசாபுத்தி கிடையாது. மாந்திக்கு தசாபுத்திலாம் கிடையாது. அவரை வந்து பிளானட்டாகவே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அவருக்கு வந்து அந்த வீட்டு பலனை மட்டும் தான் சொல்லணும். அவருக்கு தசாபுத்திலாம் கிடையாது. காரகத்தை எதுவும் கெடுக்க மாட்டாரா சார் அவரு? கிரகத்தோட காரகத்துவம்லாம் கெடுக்கல. அவர் உட்காந்துற பாவத்தை மட்டும் கெடுப்பார். அதுவும் குறிப்பாக 11ஆம் வீட்டிலலாம் அவர் உட்காரலாம். என்னங்க? 6ல கேது இருக்கிறதுனால. ஆமாம், சிம்ம வீடு பலவீனமானுச்சு, அது ஓகேங்க. சரி, இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த வழிமுறைகள் புரிஞ்சுச்சா? எப்படி கண்டுபிடிச்சோம்னு? சார் அவரு ஜோதிடம் படிச்சாருன்றது வந்து லக்னத்துக்கு 2ல சனி இருக்கிறதுனாலங்களா இல்ல சனி முதன்மை பலம் பெற்றதுனாலங்களா? சனிலாம் கிடையாது மேடம். சனி எப்படி ஜோதிடத்துக்கு காரகராவார்? மிதுன வீடு பலமா இருக்கிற புதன் தான் ஜோதிடம். புதன் தான் ஜோதிடம். புதன் 9ல இருக்கிறதால பேராசிரியர் கூட போலாம் தாங்க சார். அப்படி இங்கே 9ஆம் வீடுல எண்களுக்குள்ள ஜோதிடம்ங்கிற மாதிரி கணக்கு வந்துடக்கூடாது. புதன் 2-3 டிக்கு வாங்கியிருந்து 2-10ஆம் வீட்டை தொடர்ந்தா அந்த தொழிலுக்கு போயிருப்பார். அவரோட இன்னொரு பலவான் வந்துட்டார். சார் இப்போ வந்து செவ்வாய் வந்து பரிவர்த்தனை ஆகும்போது குரு பார்வை இருக்கிறதுனால அவருக்கு டிக்கெட் கொடுக்கலாம்ல சார்? நம்ம யாருக்கு? செவ்வாய்க்கு. செவ்வாய்க்கு தான் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜின் முடிச்சிருக்காரு சொல்றோம்ல, அதனால அந்த இது வருது, இயந்திர படிப்பு வந்துருச்சு. ஆமா, இயந்திர படிப்பு வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு சந்தேகம் சார், குரு வந்து நீங்க 4 டிகிரின்றதுனால எட்டி பார்க்க மாட்டாரு. அப்ப எத்தனாவது டிகிரி வரைக்கும் 15க்கு மேல வந்தா பார்க்கலாம்னு சொல்லலாமா சார்? ஆமா சார், 15, 16, 17 வந்துட்டாருன்னா பாப்பார். ஓகே சார், தேங்க்யூ சார். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாருக்கும் புரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. புரியுது சார். இப்போ செவ்வாய் உச்சம் பெற்று தான் சார் 8ஆம் பார்வை சிம்மத்தை பார்க்கலாம். அப்ப அரசு பணிக்கு வாய்ப்பு இல்லையா சார்? செவ்வாயோட பார்வையை கூட விட்டு தள்ளுங்க. செவ்வாயெல்லாம் ஒன்றும் அவ்வளவா சிம்மமனையை கெடுத்துட மாட்டார். 2வது 8வது பார்வை அப்படிங்கிறது அதோட பார்வையோட பலம் வந்து ரொம்ப கம்மிங்க. ஓகே சார். 8ஆம் பார்வைங்கிறது அப்படி ஒரு பாவ பார்வையா இருக்காது, லேசா தண்ணி பாம்பு மாதிரி. ஓகே சார். ஆனா இவர் பார்த்தது பணி பார்த்தீங்கன்னா தொழிலா செஞ்சது சனியுடைய காரக தொழில் செஞ்சார். அடுத்து வேலைக்குன்னு போனது புதனுடைய காரக தொழிலான அக்கௌண்டன்ட் வேலை தான் பார்த்தார். காலேஜில் அக்கௌண்டண்டா இருந்தார். காலேஜ் வந்துருச்சு. ஆனா ஏன் அவர் எதுலயுமே பர்மனண்டா இருக்க முடியலைங்க சார்? அதுக்கு என்னங்க சார் காரணம்? சார லைன்ல கூப்பிடுவோம். சார் எதுலயாவது தொடர்ச்சியா இருந்தீங்களா? சார் ஒரு காலேஜ்ல 10 வருஷம் இருந்தேன் சார். சரி, அந்த சனியோட தொழில்கள் டூல்ஸ் செஞ்சது எவ்வளவு நாள் செஞ்சீங்க சார்? 8 வருஷம் சார். 2017 ஆரம்பிச்சேன் சார். ஜிஎஸ்டி எல்லாம் எடுத்து ஆரம்பிச்சேன் சார்.
நல்லா போயிட்டு இருந்துச்சு சார். இப்போ கொரோனாப்போ நல்லா ஓடிட்டு இருந்துச்சு சார். ம் அப்போ இடையில சார் திடீர்னு சரி சேஞ்ச் பண்ணால அக்கௌண்டன்ட் ஜாப் ஜாயின் பண்ணேன் சார். அப்படியே சார் விட்டுட்டேன். 2017 இருந்து எது வரைக்கும் பண்ணீங்க? இப்போ கம்பெனி இதாயிட்டு இருக்கு, ஃபைலிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். ரன்னிங் தான் இல்லை, கம்பெனி இருக்கிற மாதிரி இருக்கு சார். இப்போ ஃபைலிங்ல ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். கம்பெனி க்ளோஸ் பண்ணல சார். ரைட். ஆனால் ஆர்டர் மட்டும் எடுத்து பர்ச்சேஸ் பண்ண இருக்கு சார். இப்போ சனியோட தொழில்கள் ஓடிட்டு இருக்கு. மெட்டீரியல் கொடுக்காம வச்சிருக்கு சார். கம்பெனி இருக்கு சார். ஆனால் ரைட்டுங்க. அதான் சார். தேங்க்யூ. இப்போ அடுத்து போயிடலாமா? இன்னும் வேலை இருக்கு. ஒரு சந்தேகம் சார். ஒரே ஒரு டவுட்டுங்க சார். சார் இப்ப சனி பார்வை எடுக்கணும் இல்லைங்களாங்க சார். இப்ப மிதுன மனை வந்து பலமா இருக்குதுன்ட்டு, அப்ப வந்துட்டு இப்ப சனி பார்வை வந்து தீமைன்னு எடுக்காம இந்த இடத்துல மட்டும் மாத்தி நம்ம பார்க்கிற இல்ல சார். சனி வந்து சனி பார்த்தது ஒரு இருளை கொடுக்குதுன்னா அந்த இருளுக்கு மேல வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு குரு. இருள் பார்த்த இடத்திலே ஒளியும் பார்க்கறதுனால அந்த இருள் நீங்கிருது. சரி சார், இந்த ஜாதகத்துல இப்போ வட்டி தொழில்ன்றீங்க, குரு வந்து சனியை பார்க்கறது வட்டி தொழிலுக்கு காரகமா சார்? அது இல்ல, வட்டி தொழில் சனியுடைய காரகத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா, பூமிக்கடி உள்ள பொருட்கள், கல், மண், கிரஷரு, பிளாஸ்டிக்கு, பழைய இரும்பு, அடுத்து வட்டி தொழில், பார் வச்சு நடத்துறது, பெட்ரோல் டீசலு. குறிப்பா இவருக்கு நெருப்பு ராசியில சனி இருக்கு. பெட்ரோல் பங்கெல்லாம் வச்சா நல்லா ஓடும். ஓகே சார். சனி வக்கரங்களா? ஆமா, வக்கரம் தான். சரி, அடுத்து ப்ரொசீட் பண்ணி போயிடலாமா? இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சா எல்லாருக்கும்? முன்ன ஜாதத்துக்குள்ளே போகல. 1ஆம் பாவத்தை சொன்னோம், தொழில் கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். 12 பாவத்துக்கு போகணும், தசாபதிக்கு போகணும். சார் சனி நீச்சம் வர இல்ல சார் அங்க, அப்ப அது பலமா இருக்குமாங்க சார்? நீச்சம் பெற்று வக்கரம் ஆயிட்டாரு, அதனால ஃபுல் பலம் இருக்கும்லங்க சார்? இல்ல, நீச்சமாயிட்டு குரு பார்வையில் இருந்திருந்தா கோடீஸ்வரன். நீச்சமாயி குரு பார்வையில் மட்டும் இருந்திருந்தா, பரிவர்த்தனை மட்டும் இருந்து வக்கரமாகாம இருந்திருந்தா பெரிய கோடீஸ்வரன். அந்த வக்கரம் தான் கொஞ்சம் கெடுதலை பத்தி சார். யோக அவயோக தசைங்கிறது நம்ம அவயோக தசை 6, 8, 12 தசை எடுத்தா போதுமாங்க சார்? இப்ப இந்த படிக்கிற காலத்துல செக் பண்றீங்க இல்லைங்களா, அப்ப வந்து நம்ம அந்த 6, 8, 12 தசை நடக்கும்பொழுது அதுல வந்து ஒரு தடையை கொடுக்கும் அப்படின்னு எடுக்கலாங்களா சார்? லக்னத்துக்கு யோக தசைங்கிறது 1, 5, 9 கூடிய தசை தான் யோக தசை. மற்ற தசை எல்லாம் அவயோக தசை தான். ஓகேங்க சார். சார் அந்த மீண்டும் அந்த இது சொல்லுங்க சார். சனி வக்கரமாவலன்னா கோடீஸ்வரன் சொல்றீங்களே சார், அது எப்படி சார்? அது பெரிய கோடீஸ்வரன் உங்க ஜாதகத்துல எடுத்தீங்கன்னா சனி நீச்சமாயிருக்கும் சார். ஓஹோ, சனி, ஆமா, சனி நீச்சமானால் வறுமை இருக்காது, ஏழ்மை இருக்காது. குரு பார்த்துட்டாருன்னு வச்சுங்க, அந்த சனி ஆயுளுக்கு காரகன். அவருடைய ஆயுள் நமக்கு வேணும் இல்லையா? ஆயுள் முக்கியம் இல்லையா? வேலைக்காரன் வேணும் இல்லையா? சனி வலுக்கணும் இல்லையா? சனி வலுத்து நேரடியாக பாபகிரகங்கள் நேரடியாக பலம் பெறுவதை விட மறைமுகமாக பலம் பெறணும். நீச்சமாய் குரு பார்வையில், சுக்கிரன் நினைவுல அப்படி இருந்தா, அதுவும் குறிப்பா மேசராசியில் சனி இருந்து நீச்சமாயி குரு பார்வையில் இருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க. வறுமை இருக்காது, ஏழ்மை இருக்காது. ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா சார்? வக்கரம் பெற்றதுனால பழைய இதுவாயிட்டா சார்? சனி இல்ல, சனி நீச்சமாயி மயக்கம் போட்டாரு சார். சரிங்க சார். அங்க ஒரு பரிவர்த்தனை மட்டும் நடந்தது மட்டும் இருந்தா போதும். வக்கரம் ஆகிறப்ப இயல்புக்கு மாறான பலனை கொடுப்பார். அப்போ நீச்சம் இல்லைன்னு அர்த்தம், நீச்சம் பங்கமாயிருது. சரிங்க சார். ஓகே சார். சனி பகவான் நீச பங்கம் பெற்றாலும் அதே கோடீஸ்வர யோகம் உண்டா சார்? சனி கெட்டு குரு சுக்கிர பார்வையில இருந்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்றேன். நீங்க சொல்லுங்க. சப்போஸ் செவ்வாய் வந்து விருச்சிகத்துல இருக்கிறாரு, சனி பகவான் நீசம், அப்ப நீச பங்கமா ஆயிடுது. மறைமுகம் பலமாகறப்ப கொஞ்சம் ஓரளவு இருக்கும். இருந்தாலும் சுத்தமா நீச்ச பங்கம் கூட ஆகாம குரு சுக்கிர பார்வையில இருந்தா மிகப்பெரிய கோடீஸ்வரன் சார். அவரே 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா சார்? 6ஆம் வீடுங்கிறது கணக்கு இல்லை. வீடு இங்க வந்து நம்ம சொல்றது குரு பார்வையில் இருக்கிறத நம்ம சொல்றோம்.
6ஆம் வீடுங்கிறது கணக்கு இல்லை, அது லக்னத்தைப்படி குரு பார்வையில் இருக்கார். ஒரு கிரகம் பாவ கிரகங்கள் நீச்சம் அடையும் பொழுது தன்னுடைய பாவ காரவத்துவங்கள்லாம் போயிடும். வறுமை ஏழ்மைக்கு சொந்தக்காரன் அவன் நீச்சம் ஆயிடான்னு வச்சுங்க, வறுமை இருக்காது, ஏழ்மை இருக்காது. ஆனால் இது மட்டும் இருந்தால் கோடீஸ்வரன் ஆக முடியுமான்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், பஞ்சமாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், பாக்கியாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், நடக்கிற தசாவும் நல்லா இருக்கணும். இங்கே இந்த பரிவர்த்தனை நீச்சபங்கத்தை கொடுத்து இந்த வக்கிரமும் அந்த சனிக்கு உயிரை கொடுத்தது இருக்கட்டும். சனி பலமாக இருக்கிறார், நேரடி பலத்தில் இல்லாமல் மறைமுக பலத்திலே உயிர் பெற்று இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இது அந்த தொழில் அவர் கை கொடுக்கும். இப்போ நம்ம அடுத்த பாவம் போயிடலாமா? சார் சனி ஆட்சி பெற்று குரு பார்த்தா எப்படிங்க சார் இருக்கும்? அது கூட பரவாயில்ல, குரு பார்த்துட்டாருன்னா போதும். ஆட்சி பெற்றுனா அவரோட காரவத்துவம் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம் மேடம். நான் என்ன சொல்றேன், சனி தன்னுடைய காரவத்துவத்தை இழக்கணும். குரு சுக்கிரன் பார்வை இருக்கணும், அது இருந்தா சூப்பரா. ஆமா, நீச்சமாயி குரு சுக்கிரன் பார்வையில மட்டும் இருந்தாங்கன்னா பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க. சார் வக்ரமானால அது வந்து எதிர்பார்த்தமா தான் சார் வேலை செய்யும். வக்ரம் ஆயிட்டாருன்னா உயிர் பெற்றுட்டாருன்னு அர்த்தம், சனி உயிரோட இருக்காருன்னு அர்த்தம். ஓகே சரி, போயிடலாமா அடுத்து? நான் உள்ளே சார் போல. சனி வக்ரமா இருக்கும்போது எப்படி எடுத்துக்கலாம் சார்? இது மாறுபட்ட பலனை தருவா, அது மட்டும் எடுத்தா போதுங்களா சார்? ஆமா, இயல்புக்கு மாறான பலனை கொடுப்பார். இயல்புக்கு மாறான நீச்சத்துக்கு மாறான பலன் என்ன? ஆட்சிங்கிற மாதிரி ஆகி போயிருது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் வார்த்தைகளை. நீச்சம் ஒன்றுமே இல்லை, சனியோட காரத்துவம் இல்லைன்னு அர்த்தம். இயல்புக்கு மாறானா நல்லா இருக்கும்னு அர்த்தம். சரிங்க, அடுத்து போயிடலாங்க. இப்போ 3ஆம் பாவத்துக்கு வந்துடுவோங்க. இப்போது இவருக்கு லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தை கூர்ந்து கவனிங்கள். 3ஆம் பாவத்தை யாரும் பார்க்குறாங்களா அப்படின்னா சுக்கிரன் பார்க்குறாருங்க, சூரியன் புதன் பார்க்குறாங்க. இந்த சூரியன் பார்க்கக்கூடிய இடத்த கெடுக்கவும் மாட்டார், வளர்க்கவும் மாட்டாருங்க. தன்னோட ராசியான சிம்மமனையை பார்த்தா மட்டும் பலமடைய செய்வாருங்க. புதன் வந்து தனித்து இருந்தால் ஒரு 20% ஒளியை கொடுப்பாருங்க. ஆனால் இங்கே கூட இருக்கார், அதனால் அவர் அடக்கி வாசிப்பார். அப்போது சூரியன் புதன் சுக்கிரன் பார்வை 3ன்னு எழுதிங்க. எழுதிட்டீங்களா? சரி, இப்போ 3ஆம் அதிபதி 9ல் இருக்கார். அப்போ நம்ம என்ன படுக்கலாம்? சுயமுயற்சியால் மேன்மை உண்டு. சார் 3ஆம் பாவத்துக்குள்ள என்ன காரத்துவம் இருக்கு? இளைய சகோதரம் இருக்காங்க, முயற்சி இருக்கு, சமுதாயம் இருக்கு. இப்போ 3ஆம் பாவத்தை சுக்கிரனே பார்த்துட்டார். அப்போ சமுதாயத்தில் மதிப்பு உண்டு, சமுதாயத்தில் மதிப்பு உண்டு. சுக்கிரன் பார்த்தனால மதிப்பு உண்டு. பலமாயிடுச்சுல 3ஆம் பாவம். சகோதர ஒற்றுமை உண்டானா செவ்வாய் உச்சமாக இருக்கார், அவர் ஒன்றும் கெடலை, பலவீனம் ஆகலை. ஸோ சகோதர ஒற்றுமை உண்டு. முயற்சி உடையவரா? 3 9ல் இருக்கா, அவர் கெடலை, 8ல் 6ல் மறையலை, முயற்சி உடையவர். சரி, இப்போ 4ஆம் பாவத்துக்கு வந்துடுவோம். 4ஆம் பாவத்தை பாருங்க, மிதுனமனை பாவம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். குரு பார்த்துட்டார், வேற யாரும் பார்க்குறாங்களான்னா குரு மட்டும் பார்த்துருக்கார். 4ஆம் பாவம் பல பலன் இருக்கு. 4ஆம் அதிபதி சுக்கிரனோட கூடி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. நானும் நல்லா தான்ப்பா இருக்கேன் அப்படிங்கிறார், 2ஆம் நிலையில் இருக்கேன் பாங்கிறார். அப்போ கல்வி உண்டா? உண்டு. புதன் வலுத்து இருக்கிறார், உயர்கல்வி உண்டு. சார் வீடு வண்டி வாகனம் அமையுமா அப்படின்னா சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருக்கார். எந்த ஒரு பாவகிரகங்கள் இதர பாவகிரகங்கள் பார்வையில் இல்லை. ஸோ வீடு வண்டி வாகனம் அமையும்னு போட்டுங்க, அதுக்கு அந்த தசா வரணும். சரி, தாய் வழி ஆதரவு உண்டா அப்படின்னா சந்திரன் பாருங்க, கிருஷ்ணபட்ச தசமி தேதி சந்திரனா இருக்கார். ஸோ தாய் வழி ஆதரவு பெருசாக கெடாது, உண்டுன்னு போட்டுங்க. சரிங்க, இப்போ உயர்கல்விக்கு புதனை பார்த்தோம், வீட்டுக்கு சுக்கிரனை பார்த்தோம், தாய்க்கு சந்திரனை பார்த்தோம். இதில் யாருக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்து விறுவிறுன்னு போயிடலாம். சனி நாளுக்கு தன்மணிக்கு 6ல் இருக்கிற வாசி ப்ராப்ளம்னு எடுக்க வேண்டியது இல்லைங்களாங்க சார்? சனி பார்வை போட்டுக்கணுங்க. சனி பார்வை 4ஆம் வீட்டில் படுது, இருந்தாலும் குரு பார்த்துருக்கார். சனி பார்வை போட்டுங்க. குரு பார்த்தனால அந்த சனியின் பார்வை அந்த சர்மநாசம் நீங்கும். சொல்லுங்க சார். 4ஆம் இடத்துக்கு அவர் 6ல் இருக்காரு இல்லைங்களாங்க சார்? அதுக்கு அதெல்லாம் எடுக்க வேண்டாம், அதெல்லாம் எடுக்க வேண்டாம். நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. 4ஆம் வீட்டுக்கு 6ல் இருந்தாருன்னா அந்த தசாகாலங்களில் அந்த வேலையை செய்ய மாட்டார்.
சார் தேக சுகம் உடல் ஆரோக்கியம் உண்டு 4ஆம் இடத்தை எப்படி சார் பாக்குறது? 4 கூடையவன் 9ல நல்லா தானே இருக்கான். சரிங்க சார். சரிங்க, இப்போ 5ஆம் பாவத்துக்கு வந்துருவோங்க. 5ஆம் பாவத்தில் யார் இருக்கா? குழந்தை இருக்குங்க, குலதெய்வம் இருக்குங்க. சரி, இப்போ குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு குருவை பார்க்கணும். குரு 8ல் மறைஞ்சிருந்தாலும் பெருசா கெடலைங்க, அவர் நீச்சம் அடையலைங்க. ராகு எது பிடியில இல்லைங்க, சனி பார்வை அவர் மேல படுதுங்க. ஓகேங்களா? ஸோ 5ஆம் பாவத்தை நம்ம போய் பார்க்கணுங்க. 5ஆம் பாவத்தை செவ்வாய் பார்த்து இருக்காருங்க. செவ்வாய் 5ஆம் வீட்டை பார்த்து இருக்கார். 5 கூடிய சந்திரன் 7ல் இருக்கான், அவனும் பெருசா கெடலை, குருவும் ரொம்ப கெடலை. சரி, இப்போ சந்தேகம் ஏதாவது வருதா? ராசிக்கும் பார்த்துடலாம். ராசிக்கு 5ல் செவ்வாய் இருக்கான், அந்த 5 கூடையும் பரிவர்த்தனை மூலம் பலமாக இருக்கான். ஸோ புத்திர பேர் உண்டு. குலதெய்வ அருள் உண்டா? குலதெய்வத்துக்கு காரகர் யார்? சனி, அவர் பலமாக இருக்கார், குலதெய்வ அருள் உண்டு. செவ்வாய் பார்வை 5ன்னு போட்டுங்க, செவ்வாய் பார்வை 5ன்னு போட்டுங்க. 5 கூடையவன் 7ன்னு போட்டு பூர்வ ஜென்ம மனைவி இந்த ஜென்மத்தில் வருவார், பூர்வ ஜென்ம மனைவி இந்த ஜென்மத்தில் வருவார். போன பிறவில யார் மனைவியோ அவரே இந்த ஜென்மத்தில் மனைவியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா காதல் திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு போட்டுங்க. இப்போ 6ஆம் பாவத்துக்கு போயிடுவோம். 6ல் கேது, அவருக்கு வீடு கொடுத்த சூரியன் 9ல் உட்கார்ந்துருக்கார், சுக்கிரனோட கூடியிருக்கார். 6ஆம் பாவத்தை செவ்வாய் பார்க்குறார். 6ல் இருக்கக்கூடிய கேதுக்கு என்ன சொல்லலாம்னா, பணியில் சற்று கவனம். எப்போ அந்த தசாபுத்தி வரும்போது வேலையில் தான் சிக்கல் வரும், மற்ற நேரத்தில் வராது. பணியில் கவனம். 6 கூட 9ல் இருக்கான், தந்தை மகன் உறவுலே இணக்கம் தேவை, தந்தை மகன் உறவில் இணக்கம் தேவை அப்படின்னு போட்டுங்க. இப்போ திருமணத்துக்கு வந்துடுவோங்க. 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கார். 7ஆம் பாவத்தில் யாராவது பாவகிரகங்கள் இருக்கா அப்படின்னா எந்த பாவகிரகங்கள் 7ஆம் பாவத்தை பார்க்கலங்க. 7 கூடையன் 9ல் இருக்கான். ஸோ அப்போ நம்ம டிக்கு போடலாம், 7ன்னு போட்டு 9ன்னு போட்டு டிக்கு. 7ஆம் பாவம் கெடலை. சரி, அது மட்டும் போதுமா திருமண வாழ்க்கைக்குன்னா? இது மட்டும் பார்த்தா போதாது, சுக்கிரன் நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். சுக்கிரன் தன்னோட ஆட்சி வீட்டை நோக்கி விட்டு வெளியில வந்திருக்கார், அவர் அவரோகணத்தில் போயிட்டு இருக்கார், நீச்சத்தை நோக்கி போகல, உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கார். சுக்கிரன் கெடலை. ஓகே, சுக்கிரன் போட்டு டிக்கு போட்டுங்க. குரு 8ல் மறையக்கூடாது, அதுக்கு வேணா ஒரு 2 போட்டுங்க. ஏன்னா அந்த குரு திசை குருபுத்தி காலத்தில் குழந்தைங்கனால சின்ன சங்கடங்கள்லாம் வந்து தீரும். இந்த குரு காரக ஆதிபத்தி இணைக்கும் போது பிள்ளைங்கனால பிரச்சனைகள் வரும். குருன்னு போட்டு 8ல் போட்டுங்க. இப்போ 2ஆம் அதிபதியே போட்டுக்கோங்க, 2ல் சனி இன்று போட்டுங்க. 2ல் சனிக்கும் அந்த தப்பு அப்படின்னு போட்டுங்க. இருந்தாலும் பிராக்கெட்டில் 2-11 அப்படின்னு போட்டு செவ்வாய் சனி பரிவர்த்தனை அப்படின்னு போட்டு டிக்கு போட்டுங்க. இதுக்கு குரு பார்வை 2ல், 2ஆம் அதிபதி 11ல் உச்சம், சனி குவாந்த தப்புன்னு சொல்லுது. ஆனால் பரிவர்த்தனை நடந்திருக்கு, குரு பார்த்துருக்கார். ஸோ அந்த குற்றம் நீங்கிருன்னு சொல்லுது. அடுத்து 5 கூடையவன் 7ல் இருக்கான், அதுக்கு ஒரு டிக்கு போட்டுங்க. செவ்வாய் பார்வை 5ன்னு போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 7 கூடையவன் 9ல் இருக்கான், அது ஒன்றும் பெருசாக கெடுதல் இல்லை, டிக்கு போட்டுங்க. 12ல் ராகு இருக்குது, கடுமையான தோஷம். ஸோ ஒரு முறையாவது காலகஸ்தி அவர் திருமண காலத்தில் போயிட்டு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ ராசிப்படி பார்க்கணுங்க. ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கார், 2 கூடயே 3ல் இருக்கான், போட்டுங்க. 2ன்னு போட்டு கோடு போட்டு 3 ஒரு டிக்கு போட்டுங்க, ஒன்றும் கெடலை அவர். ராசிக்கு 5 கூடைய சனி 7ல் இருக்கார், சாரி 8ல் இருக்கார். ராசிக்கு 5 கூடிய சனி 8ல் இருக்கார். இங்கே என்ன சொல்லுதுன்னா 5-8ன்னு போட்டு இண்டு போட்டுங்க. பிராக்கெட்டில் பரிவர்த்தனை போடுங்க. குழந்தை பேர்லாம் உண்டு, ஆனால் அதன் வழி சின்ன சங்கடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ராசிக்கு 5ஆம் வீட்டை சனியே பார்க்குறார், குழந்தைகள் வழி சங்கடம் இருக்கும்னு சொல்லும். ராசிக்கு 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கூடையவன் குரு 2ல் இருக்கான். ஸோ பெருசாக கடலை. ராசிக்கு 12ல் கேதுன்னு போட்டு இண்டு போட்டுங்க. 12 கூடையவன் 3ல் இருக்கான், இண்டு போட்டுங்க. ஸோ மொத்தத்தில் ஏதாவது கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னா சுக்கிரன் கடலை. சனி எங்கே உட்கார்ந்தாலும் குரு பார்த்துட்டாரு, விலகிக்குவார். ஸோ திருமணம் இவருக்கு
திருமண வாழ்க்கையில் பெருசாக எந்த விதமான சங்கடமும் இல்லை. இப்போ திருமணம் எப்போ அமைஞ்சிச்சுன்னா 1995 2ஆம் மாதம் ஆனதாக சொல்லியிருக்காங்க. இப்போ 1995க்கு போயிடுவோம்ப்பா. சீன் மாற்ற சொல்லணும். 1995 2ஆம் மாதம் பிப்ரவரி மாதம். இப்போ சீனை மாத்துறேன். அவர் கல்யாணம் ஆன நாளை வந்துடுவோம். இப்போ கவனித்து பாருங்க, என்ன தசா என்ன புத்தின்னு நான் பார்க்குறேன். அவருக்கு 1995 95 என்ன தசை நடந்திருக்கும்? 1977 84 95 ராகு தசை நடந்திருக்குங்க. ரைட். மாசம் தெரிஞ்சனா சுக்கிர புத்தி 2ஆம் மாதம். சாரி, கேது புத்தி இல்லைனா புதன் புத்தி 2ஆம் மாதமா? சனி புத்தி இல்லை, குரு புத்தி நடந்திருக்கா? ஆமாங்க, ராகு திசையில் குரு புத்தியில் ஒரு கல்யாணம் நடந்திருக்குங்க. இப்போ சீன் மாற்றிருக்கேனா? ராகு திசை குரு புத்திங்க. இல்ல குருஜி, 95 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேது புத்தி தான் வருது. ஒரு நிமிஷம் இருங்க. ராகு திசை 1995 95ல சுக்கிர புத்தி. சுக்கிர புத்திக்கு முன்னாடி என்ன? கேது புத்தி. போது கேது புத்தி. கேது புத்தி வந்திருக்குங்க. கேது புத்தி. இதுல சின்ன ஆல்ட்ரேஷன் வரலாம். எப்படி வரலாம்னா, இவரோட அந்த பிறந்த நேரத்தில் ஏதாவது சின்ன தவறுகள் இருந்தால் சுக்கிர புத்தியோட டைம் முடிஞ்சு, கேது புத்தியோட டைம் முடிஞ்சு சுக்கிர புத்தியே வரலாம். சரி, இப்போ நமக்கு சுக்கிரன் தான் நடந்திருக்கணும். இப்போ சரி, கேது நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, கேது புத்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ராகு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு 2ஆம் வீட்டை தொட்டிருக்காரு. ஏன்னா ராகு சனியை போல செயல்படுவார். சரி, இப்போ கோச்சாரத்துக்கு வந்துடுவோங்க. கோச்சாரம் தான் மெயின். இப்போது 95ல் கோச்சாரத்தை பார்ப்போம். இப்போ பாருங்கள், குரு எங்கே இருக்கார்? கோச்சார குருவை பிறப்பு கால குரு தொட்டுட்டு கடந்து வந்து சுக்கிரனை தொட்டிருக்கார். பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. ஜாதகருடைய ராசிக்கு 3ஆம் வீடு, லக்னத்துக்கு 9ஆம் வீடு. கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்களேன். மாத்துங்க சார். இப்ப பாருங்க, குரு எங்க போறாரு? சுக்கிரன் மேலே போயிட்டார். சுக்கிரன் மேல போயிட்டார். ஒன்று பிறப்பு கால குரு மேல குரு போறப்ப கல்யாணம் நடக்கும். அதே நேரம் குருக்கு குரு 2ஆம் வீட்டில் வர்றப்ப குழந்தை பேர் கிடைக்கும். சுக்கிரன் மேலே போனாலும் சுக்கிரனை பார்த்தாலும் குருவை பார்த்தாலும் திருமணம் நடக்கும். ஸோ இவர் கொடுத்துருக்கிறது எக்ஸாக்ட் டைம் கொடுத்துருக்காரு. 2 மணின்னு இருக்கார். 69ல் அப்படி ஒன்றும் குழந்தை பிறந்து 2 மணின்னு அக்யூரஸியாக கிடைக்காது. அப்போ என்ன இருக்கும்? ஒரு 2:05 2:10 போட்டால் சுக்கிர புத்தியில் தான் அவர் கல்யாணம் நடந்திருக்கும். ஏன்னா அந்த காலத்தை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த வருஷம் உண்மைதான் 95 தான். நமக்கு தசா புத்தி மாறும் இல்லையா? அப்போ சுக்கிர புத்தியாக இருக்க வாய்ப்பு உண்டு. இவர் கேது புத்தின்னு காட்டுது, கேது புத்தி வாய்ப்பு இல்லை. ஸோ நேரத்தை கொஞ்சம் இருந்தாலும் சூரியனை போல தானே செயல்படுவார். சூரியன் வந்து நல்ல இடத்துல தானே இருக்காரு. சூரியன் சுக்கிரனோட கூடி இருக்கிறார். சூரியன் சுக்கிரனோட கூடி இருக்கிறார். இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சுக்கிர புத்தி கொடுத்துச்சுன்னு கூட நம்ம எடுத்துங்க. அடுத்து வரக்கூடிய சுக்கிர புத்தி கொடுத்ததா கூட எடுத்துங்க. சரிங்க, இப்போ 7ஆம் பாவத்தை முடிச்சிட்டோங்க. இதுல யாருக்கு சந்தேகம் இருக்கா? சரி, இப்ப இது வந்து 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிற வாசி ஒரு தாரதோஷம் இருக்குன்னு எடுக்கலாமாங்க சார் இந்த ஜாதக அமைப்பு படி? ஆட்சினா என்னம்மா? இப்ப பரிவர்த்தனை மூலமா சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகுறாங்களேங்க சார். 11 கூடயும் 7ல் இருந்தா தாரதோஷங்களாம். சனி நீச்சம் வக்கரம் அப்படி ஒன்றும் இல்லையே மேடம். ஓகேங்க சார். 11 கூடயும் ஆட்சியாலும் இல்லை, அங்கே நீச்சம் தான். சாணபலத்தை இழந்து தான் உயிர் பெற்று இருக்கிறார். பரிவர்த்தனைக்காக சொல்றாங்க சார். அதான் சரி சரி சரி, இருந்தாலும் அவங்க உணரணுங்கிறதுக்காக சொல்றதுதான். சரிங்க, இப்போ 7 பாவத்துல யாருக்கு சந்தேகம் இருக்கா? இப்போ 8ஆம் பாவம் போயிடலாமா? 8ஆம் பாவத்தில் போட்டுங்க. 8ன்னு போட்டு குருன்னு போட்டுங்க. 8ன்னு போட்டு குருன்னு போட்டுங்க. 8ல் குரு இருந்தால் நல்லது. என்னங்க? ஆயிலுக்கு நல்லதுங்க. சனி வேற வளர்த்துட்டார். அப்போ போடுங்க ஆயில் பலம்.
குரு 12ஆம் வீட்டையும் பார்க்குறாருங்க. அப்போ 8 12 பலங்க. வெளிநாடு அமைப்பு உண்டு. 8 பலம் 12 பலம், வெளிநாடு அமைப்பு உண்டு. சனி பார்வை 8ன்னு போட்டுங்க. 12ல் ராகு இருக்கார். கொஞ்சம் தடையெல்லாம் இருக்கும், ஆனால் குருவோட ஒளி படுறனால மிகுதியாக அந்த வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 9ஆம் பாவத்துக்கு வந்துடுவோங்க. 9ல் சூரியனுங்க. நம்ம இலவச வகுப்பு நடத்தக்கூடிய ஆசிரியர்லாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, 9ல் சூரியன் காரகோபம் நாசிம்பாங்க. சூரியன் சுத்தமாக கிடனுங்க. இங்கே அப்படிலாம் கிடலை, அவர் நல்லா தான் இருக்கார். அவர் வீடு தான் கெட்டு போயிருக்கு. ஸோ அப்போ 9ல் சூரியன் புதன் சுக்கிரன், 9ஆம் அதிபதி குரு 8ல் இருக்கார். சரி, 9ஆம் அதிபதி செவ்வாய் 11ல் இருக்காருங்க உச்சமாக. பித்ரு ஆசி உண்டு, மூதாதையர் ஆசி உண்டு. பித்ரு ஆசி உண்டு, மூதாதையர் ஆசி உண்டு. அடுத்து 10 கூடயும் 8ல் இருக்கான். தொழிலில் கவனமாக இருக்கணும். 10ன்னு போட்டு 8ன்னு போட்டுங்க. தொழில் வழி கவனம் தேவை. அடுத்து 11ல் செவ்வாய், நட்பில் கவனமாக இருக்கணும், லாபத்தில் கவனமாக இருக்கணும். 11 கூடையவன் நீச்சமாகி வக்கரமாக இருக்கான் 2ல். ஸோ கையிருப்பில் கவனமாக இருக்கணும். அடுத்து 12ல் ராகு, 12 கூடையும் 2ல் இருக்கான். பொருளாதாரத்தில் எப்பவும் கவனமாக இருக்கணும். கண்பல் உபாத அந்த தசாகாலங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, இப்போ கோச்சாரம்னு போட்டுங்க. 12 பாவம் முடிச்சிட்டோம். இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்து கோச்சாரம் போயிடுவோம். இப்போ கோச்சாரம் சொல்லி அண்டர்லைன் பண்ணிக்கணும். இப்போ கோச்சாரம் எப்படி பாருங்க. இவர் ராசி கன்னி ராசி. 6ஆம் வீட்டில் சனி போகிறாருங்க. யார் மேலே போகிறார்? ராகு மேலே போகிறாருங்க. அடுத்து இப்போ போர்டுக்கு வந்துடுறேன். நான் ப்ரீவியஸ் இதெல்லாம் போகிறப்ப போர்டு தான் நல்லாயிருக்கும். போர்டு கிளியராக தெரியுதுங்களா? ஒரே ஒரு லைட்டு போடுறேன். இதுதாங்க பலன். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கொடுப்பணுங்க. இனிமே இது புரிஞ்சிச்சுனா தான், இது தெரிஞ்சிச்சுனா தான், கரண்ட் பொசிஷன் சொல்ல தெரிஞ்சாதான் ஜோதிடம் கைகூடும். இங்கே தான் ஜோதிடமே இருக்குது. இப்போ இவருக்கு பலன் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் கோச்சாரத்தை கணக்கில் எடுத்துக்கணும். இப்போது சனி ராகு மேலே போகிறார். படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டு படுத்துட்டான்னா சனி ராகு மேலே போகிறார். தொழிலில் பிரச்சனை இருக்கும், வேலையில் பிரச்சனை இருக்கும். சரி, அதை சொல்லிடணும். சனி மீது ராகு மீது சனி போகிறார். சரிங்களா? அடுத்து குரு இப்போ இங்கே இருக்கார். இடையில ராகுவும் குருவும் இங்கே இருந்தாங்க. இப்போவும் பிரச்சனையாக இருக்கும். இந்த காலத்துலேயும் வேலையில் பிரச்சனையாக இருக்கும், தொழிலையும் பிரச்சனையாக இருக்கும். இப்போ விலகி இங்கே வந்துட்டார். யார்? ராகு. கேது இங்கே போயிட்டுருக்கார். இப்போ என்ன சொல்லணும்? சந்திரன் மீது கேது முடிவெடுக்க முடியாத நிலையில் இருப்பார், மனக்குழப்பம் நிறைந்திருக்கும் அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து ராகு மீது சனி போகிறனால பணிச்சுமை இருக்கும், அதே நேரம் தொழிலில் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சனி ராகு குரு இந்த வருடாந்திர கிரகத்தை மட்டும் எடுத்துருக்கோம். இதர கிரகங்களை விட்டுருவோம். இதர கிரகங்கள் சம்பவங்களுக்கு தேவைப்படுறப்ப லக்னாதிபதி எடுக்கலாம். போன வருஷம் பாருங்க, இவரோட லக்னாதிபதி குரு ராகு கிட்ட மாட்டிக்கிட்டாருங்க. இங்கே அந்த ஒரு வருஷம் தாங்க படாத பாடுபட்டுருப்பார். இந்த ராகு கிட்ட மாட்டினதப்பதான் வாழ்க்கைன்னா என்ன, வருமானம்னா என்ன, கையிருப்புனா என்ன, பணம்னா என்ன, எல்லாத்தையும் கடந்த ஆண்டு இந்த இவருடைய லக்னாதிபதி பிறப்பு கோச்சாரத்தில் ராகுவோட இணைஞ்சிருக்கப்பத்தான் இந்த பொருளாதாரம், குடும்பம், குடும்ப வாழ்க்கை அதை பற்றிலாம் உறிஞ்சிருப்பார். இப்போ தான் அதை விட்டு வெளியில் வரார். இனிமே ஒரு உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். வெகு விரைவில் ஏற்றம் உண்டு, அதை மனதில் வச்சுக்கணும். இப்போ என்ன தசை என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இவருக்கு தசா பாருங்க, சனி தசா நடக்குதுங்க. சனி தசா 19 வருஷங்க. சனி எங்கே உட்காந்துருக்காருன்னா 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்காருங்க. சனி 11க்கும் 12க்கும் அதிபதி 2ல் இருக்கார். வக்ரமாக இருக்கார். குருவோட பார்வையில் இருக்கார்.
செவ்வாயோட பார்வையில் இருக்கார். ஸோ இப்போ நம்ம என்ன எழுதணும், செவ்வாய் பார்வையில், செவ்வாய் மற்றும் குரு பார்வையில் நீச்சம் பெற்ற சனி வக்ரம் பெற்று பரிவர்த்தனை பெற்று 2ஆம் இடத்தில் அமர்ந்து தசா நடத்துகிறார். அப்போ இந்த சனி 2ஆம் பாவத்தில் இருக்கப்ப என்ன பண்ணுவார்? 2ஆம் பாவத்தை சனியை இணைக்கணுங்க. 2ஆம் பாவம் வருமானம், சனி என்ன பண்ணுவார்? வருமான தடையை கொடுப்பார். 2ஆம் பாவம் குடும்பம், குடும்பத்திலே சங்கடத்தை கொடுப்பார். இது வாக்குஸ்தானம், சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத நிலையை உண்டாக்குவார். ஆனால் அந்த சனி குரு பார்வையில் இருப்பதால், செவ்வாய் பார்க்கிறார், குரு பார்வையில் இருப்பதால் சனியின் காரக தொழிலை இவர் கையில் எடுத்தால், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலை தொட்டுக்கிட்டே வந்தார்னா அதில் ஏற்றத்தை கொடுப்பாரு. ஆனால் இவர் தசாநாதன் இல்லையா, இவர் பிறப்பு காலத்தில் இப்படி இருந்தார் வக்ரமா. இப்போ தசா நடத்தக்கூடிய சனி எங்க போயிட்டாரு? ராகு கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ ஒரு பலவீனமா இருக்காரு. ஸோ இந்த பலவீனம் தாண்டணும். அடுத்து என்ன ஆகும்? அந்த ராகு, கோச்சார ராகு இங்க இருக்கார் இல்லையா, இவரும் கிராஸ் ஆவார். இதை தாண்டி வரும்போது தான் தொழில், இந்த சனி தசா பரிபூர்ணமாக வேலை செய்யும் சார். அப்போ இந்த ராகுகிட்ட வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்தாரே, இங்க குருவோட கூடி இருந்தார் இல்லையா கோச்சாரத்தில், அந்த காலம்லாம், அதாவது நான் சொல்ல வர்றதை நல்லா கூர்ந்து கவனிங்க, தசாநாதன் அப்படியே இருக்க மாட்டான். அந்த தசாநாதன் கோச்சாரத்தில் பலமா இருந்தா அவன் செய்ய நினைச்சதை செஞ்சிருவான். குரு பார்வையில் செவ்வாய் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த சனி, வக்ரம் பெற்ற அந்த சனி தன்னுடைய காரகத்துவத்தை நேரடியாக பெற்றிருக்கக்கூடிய காரகத்துவத்தை இழந்து தன்னுடைய நல்ல காரகத்துவத்தை கொடுக்க காத்திருக்கக்கூடிய இந்த சனி கோச்சாரத்தில் பலமாக இருக்கக்கூடிய காலத்திலே சனியின் காரக தொழில் வழியாக லாபத்தை கொடுப்பார். இப்பொழுது இந்த சனி அப்படியே பஸ் போயிட்டே இருக்கு, எங்க சனி பகவான் சுத்தி வந்துட்டு இருக்காரு. இப்ப ராகுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரு. எங்க பிறப்பு கால ராகுவை தொடுறாரு. அடுத்து கோச்சார ராகுவையும் சந்திப்பார். இதையும் தாண்டி அந்த சனி வந்து அப்படியே ஏதாவது சுபகிரகங்களோட இணையும் போது தொழில் இன்னும் விருத்தியாகும். சரி, இந்த காலத்தில் நம்ம பலன் என்ன சொல்லணும்? 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கண்பல் உபாதையை கொடுப்பார். கையிருப்பில் கவனமாக இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து போய்க்கணும். சனியின் காரக தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லணும். அது எப்போ நல்லா இருக்கும்னா, அந்த சனி பகவான், கோச்சார சனி பகவான் சுபரின் தொடர்புகளோடு இருக்கும் போதெல்லாம் சனியின் காரக தொழில் வழி ஆதாயத்தை கொடுத்திருப்பார். சரி, இப்போ ஆதிபத்திய ரீதியா என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த சனி பகவானுக்கு வீடு எது அப்படின்னா, அவர் 12க்கும் 11க்கும் அதிபதி. அவர் தன்னுடைய பார்வையால் 11ஆம் வீட்டை பார்க்கிறார். சனி எந்த வீட்டை பார்க்கிறார்? இந்த வீட்டையே பார்க்கிறார். முதல்ல இந்த வீட்டு பலன் நான் செய்கிறேங்கிறார், அடுத்து அதை செய்கிறேங்கிறார். அப்போ இந்த சனி தசால ஃபர்ஸ்ட் ஹாப்பு லாபத்தை கொடுத்துருக்கலாம் ஆதிபத்திய ரீதியா, செகண்ட் ஹாப்பு நஷ்டத்தை கொடுக்கலாம். சனி தசாவை இருகுறாக பிரியுங்கள். 19 இப்படி உடைச்சு 2 கூறா மாற்றி, ஸோ இந்த வேலையை செஞ்சிருப்பார். எப்பப்பெல்லாம் சுபரோடு இணைவில் அந்த சனி இருந்தாரோ அப்பெல்லாம் நன்மை செஞ்சிருப்பார். எப்பொழுதெல்லாம் அந்த சனி கோச்சாரத்தில் வக்ரத்தில் இருந்தாரோ அப்பெல்லாம் தொழிற்தடை அடைந்திருப்பார். சரி, ஆதிபத்திய ரீதியாக என்ன பண்ணார்? இப்போ 12 கூடையவன் வந்து 2ல் இருப்பான், கையிருப்பு கெடும், குடும்பத்தில் சங்கடம் உண்டாகும். சரி, இப்போ நடக்கிற புத்தி பாருங்க, கேது புத்தி நடக்குதுங்க. கேது புத்தி நடக்குது. இப்போ கேது என்ன செய்வார்? கேதுக்கு நிறைய ரூல் இருக்கு. கேது என்ன, அவருக்கு உருவம் இல்லை, உட்கார்ந்துருக்க வீட்டின் அதிபதி போல செயல்படுவார், தன்னை பார்க்கின்ற கிரகங்களைப் போல செயல்படுவார், தான் அமர்ந்த நட்சத்திரநாதனை போல செயல்படுவார். முதல்ல கேது எங்க இருக்காரோ அந்த பாவத்தை கெடுப்பார். 6ல் அமர்ந்த கேது 6ஆம் பாவகத்தை கெடுத்து ஏன்னா பணியில் பணிச்சுமையை கொடுப்பார். இல்லைன்னா வேலைக்கு உண்டான ஊதியம் இல்லாமல் வேலையை விட்டு வெளியில் வரக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். இல்லை என்றால் கடன் நோய் எதிரி போன்ற விஷயங்களை கொடுப்பார். அப்போது கேதுதசா அப்படின்னா என்ன பண்ணணும்? கேது புத்தி
செவ்வாய் பார்வையில் இருந்து கேது தசா புத்தியை நடத்துகிறார் அப்படின்னு போடணும். அப்போ வேலையில் பிரச்சனை வரும், இல்லைன்னா கேதுவின் காரகத்துவ நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த கேது யாரை போல செயல்படுவார்னா சூரியனை போல செயல்படுவார்னா 6 கூடயே 9ல் இருக்கான். உயர்வுல தடை இருக்கும். பூர்வீக சொத்தில், அதாவது தந்தையோட சொத்து இருந்துச்சுன்னா அதில் வில்லங்க வரலாம். இல்லைன்னா தந்தை மகன் உறவு, அது இவரோட குழந்தையா இருக்கலாம், இல்லைன்னா இவரோட அப்பா வகையில் ஏதாவது சங்கடம் வரலாம். உயர்வுல மொத்தத்தில் தடை. அந்த கேது நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பூர நட்சத்திரம் நின்றுருக்கார் கேது. அப்போ சுக்கிரனை போல செயல்படுவார். சுக்கிரன் யார்? 3க்கும் 8க்கும் அதிபதி. ஆதிபத்திய ரீதியாக கடுதலை செய்யக்கூடியவர். அவர் என்ன பண்ணுறார்? 3 8 முயற்சியில் தடை. 8 கூட 8 9ல் இருக்கார். சுய முயற்சியால் மட்டும்தான் லாபத்தை கொடுப்பார். 8ஆம் அதிபதியாக இருந்து 9 தந்தை மகன் உறவுலே சங்கடத்தை கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் செவ்வாய் பார்வையில் இருக்கார் கேது. செவ்வாய் யாரு? லக்னத்துக்கு 2க்கும் 9க்கும் அதிபதி. அவன் 11ஆம் வீட்டில் இருக்கான். இப்போ பேசி பிழைக்கக்கூடிய பணிக்கு போனால் நல்லாயிருக்கும். 9 11 நட்பு வகையில், மூத்த சகோதர வகையில் ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் இந்த செவ்வாய்ங்கிறதுலாம் கடைசி காரகத்துவம். 6ல் அமர்ந்த கேது வேலையை கெடுத்து கடன் நோய் கொடுத்து 6ஆம் அதிபதி போல முதலில் செய்து உயர்விலே தடையை கொடுத்து மொத்தத்தில் 6ஆம் பாவகம் இயங்கி, ஆமாம் அவர் பலன் பார்க்குற அன்னைக்கு சந்திரன் இங்கே தான் போனார். சார் வேலையை பற்றி கேட்பீங்க, கடன் நோய் எதிரியை பற்றி கேட்பீங்க அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ நாம் இப்போ புத்தியையும் சொல்லிட்டோம். இப்போ இதுவரைக்கும் தசா புத்தி சொன்னதில் நிறைய சந்தேகங்கள் வரும், அதை கேளுங்க. மைக் ஆன் பண்ணியிருக்கேன். புரிஞ்சா? புரியுற மாதிரி போயிடுச்சா? அப்படியே மைக் ஆன் பண்ணிட்டேன், கேட்குறவங்க கேட்கலாம். சார் இப்ப தசா புத்தி பார்க்கும்போது தசா புத்தி ரெண்டும் பார்த்தா போதுமாங்க சார்? அந்தரம் சுற்றுமா அதெல்லாம் தேவையில்லைங்களாங்க சார்? பார்க்கணும் தான், ஒன்னொன்னா போய்க்கும். ஓகேங்க சார். இப்ப அந்த திருமணம் வரல அப்படிங்கிற அந்தரம் எப்ப பார்க்கணும்னா ஜோதிடரே குழந்தைய பெறும்போது அவர் பக்கத்துல நேரத்தை குறிச்சாருன்னா அந்தரத்தை எடுத்துக்கலாம். அவரே நேரம் அந்த குழந்தை பிறந்த நேரம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அந்தரம் எடுத்துக்கலாம். நான் அந்தரம் மாறுபடும், குறுகிய காலம் தான் அது. சரிங்க, சொல்லுங்க சார். கோச்சார ராகும் சனியும் சேர்றது அதை பார்க்க தேவையில்லையாங்க சார்? பார்க்கணும் தான் மேடம், அப்போ பிரச்சனை ஆகுன்னு சொல்றேன். இல்ல கோச்சார ராகும் கோச்சார சனியும், ஆமா அப்போ ஒரு பிரச்சனை ஆக போகுதுன்னு சொன்னேன். சேர்றப்ப வேலையில சங்கடம் வரும் அப்படின்னு சொல்றேன். அதை தாண்டணும். சரி, இப்போ இந்த சனி திசை என்ன செய்யும்? நான் சொல்லாம விட்டது ஒரு விஷயம். சரராசியில் இருக்காரா? ஆமாங்க சார். வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். போனா நல்லது, போனா இப்ப நல்லது. போனா நல்லதுங்க சார். ஆனா அடுத்து கோச்சார சனி கோச்சார ராகுவும் மீட் பண்ணும் பொழுது அப்ப பிரச்சனை வருமாங்க சார்? எவ்வளவு கெட்டது நடக்கும் போது நம்ம புறப்பட விட்டு நம்ம தலை மறைஞ்சிச்சுன்னா உள்ளூரை விட்டு போயிடுச்சுனாவே நல்லது. அஷ்டமச்சனி நடக்குதா, ஓடி போயிடலாம் வெளிநாட்டுக்கு, ஒன்றும் பண்ணாது. ஜென்மச்சனியா ஓடி போயிடலாம் வெளிநாட்டுக்கு. இங்கே கஷ்டப்படுறதுக்கு அங்கே போகிறப்ப தாய் மகன் அம்மா விட்டுட்டு அப்பா விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு சொந்த பந்தங்களை விட்டுட்டு போறார் இல்லையா, அதுவே கஷ்டம்தான்.
இப்போ யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? சார் சப்போஸ் இப்ப சனி ராகு பிறப்புல ஒன்னா இருந்துட்டு இப்ப சனி மட்டும் தனியா போயிட்டு, அதாவது இன்னைக்கு கோச்சாரத்துல சனி தனியா போறாருன்னா அது எப்படி சார் கனெக்ட் பண்றது? நம்ம வந்துட்டு சனி ராகும் பிரபு ஜாதத்துல ஒன்றா இருக்காங்க, ஒன்னா இருக்கிற மாதிரி இருந்து ஆமா இருந்தாங்கன்னா அந்த டிகிரி வயசு தொடும்போது சனியை ராகு தொட்டாலும் சார், ராகுவை சனி தொட்டாலும் சார், மொத்தத்தில் சனியோட காரத்துவம் கெடும் சார். தேங்க்யூ சார். புரியாதவங்க கேளுங்க. உச்சநிலையில் தாங்க புரியும் நல்லா. ஏன்னா ரொம்ப இப்போ சூரிய புத்தி என்ன பண்ணுங்கிறத நம்ம டிஆர்எஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1ஆம் வீட்டுக்கு 6ஆம் நம்ம எவ்வளோ நேரம் ஆராய்ச்சி பண்ணோம் இந்த ஜாதகத்தை? 11 மணிக்கு ஆரம்பிச்சு 12:25 ஆயிடுச்சுங்க. சுத்தமாக 1 மணி நேரம் 25 நிமிடம் செலவானுச்சுங்க. இப்போ நம்ம டிஆர்எஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1ஆம் வீட்டுக்கு 6ங்க, ஜாதகம் இருக்குது போராத காலங்கன்றுச்சு. 2ஆம் வீட்டுக்கு 5, குடும்பத்தில் ஆதரவு இருக்கும். குடும்பம்னா என்ன? மனைவி, மக்கள், மனைவியோட ஆதரவு இருக்கும். முயற்சி, இனிமேல் முயற்சியில் தடை இருக்காது. தேக சுகத்தில் அக்கறை எடுக்கணும். வீட்டுக்கோ வண்டிக்கோ வாகனத்துக்கோ ஒரு செலவு உண்டுச்சு. 5க்கு 2 இந்த கேது புத்தி சூரிய புத்தி மாதிரி செய்யும். இனிமே குழந்தைகளோட ஆதரவு இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுக்கு முன்னாடி இல்லாட்டி இனிமே இருக்க வாய்ப்பு இருக்கும். வேலை கிடைக்கும். 6க்கு 1 நோய் இருக்கும், கடன் இருக்கும், கூட்டு தொழில் இப்போ ஆகாது. தேகம் நல்லா அக்கறை எடுக்கணும். தந்தை வழி உறவுகள் இனி கூடி வரும். ஜீவனம் இனிமே சிறக்கும். பெருசாக லாபம் எடுக்க முடியாட்டியும் அயன சயன போகசுகத்தில் குறை இருக்கும் அப்படின்னு சொல்லுதுங்க. பாருங்க 3 நிமிஷத்தில் சொல்லிடுச்சு. எங்கெங்கெல்லாம் 2, 1க்கு 2, ஜாதகருக்கு 2. தலையில் கவனமாக இருக்கணும். சுவாசங்கள் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மன வாழ்க்கையிலையும் கொஞ்சம் சங்கடம் வரும். சங்கடம்னா என்ன? கூட்டு தொழில் எதுவும் பண்ணால் அதில் சங்கடம் வரும். முதுகு வலி வருங்க. கால் வலியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கால் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கால் வலி வரும், கணுக்கால் வலி வரும். இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது புரியுதா? டிஆர்எஸும் நம்ம ஏற்கனவே நடத்திட்டோம். ரொம்பவே வேற எந்த பேச்சுக்கும் இப்போ நடக்கலை. உங்கள் பேச்சுக்கு தான் ரொம்பவே உச்சநிலை பாடத்தில் உள்ள நிறைய விஷயங்களை இங்கே சொல்லியிருக்கோம். சரி, இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்குமா சார்? இப்போ இந்த டிஆர் சிஸ்டத்தில் என்னென்ன பொருந்துது சார் உங்களுக்கு? சார் லைனில் இருக்காரா சார்? உங்களுக்கு டிஆர் சிஸ்டத்தில் சார் முதுகுவலி இருக்கு சார், கால் வலி இருக்கு சார். அதெல்லாம் இருக்கு பாருங்க. கரெக்டா தான் சார். 6 கரெக்டா தான் சார். சார் குடும்ப அது தொழில கூட்டு தொழில் பண்ணல சார், தனியாக தான் பண்றேன் நான். சரி எல்லாம் கரெக்டா தான் சார். அது பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு சார். சிஸ்டம் என்னங்க? டிஎஸ் 2 நிமிஷம் சொல்லிட்டீங்க சார். அவ்வளவு தூரம் சொல்றதுக்கு 2 செகண்ட். ஆமா, முடிஞ்சு போச்சு. 1 மணி நேரம் போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி டக்குன்னு இப்போ 3 நிமிஷம் சாஃப்ட்வேர் காமிச்சிட்டு போயிடுச்சு. இதோட சனி திசை கேது புத்தி. சனி 2ஆம் வீட்டில் இருக்காரு. காரகத்தையும் பாவத்தையும் நிச்சு சார் இந்த காலம் ஆகாத காலம் இருந்தாலும் குரு பார்க்குறாரு. சனியோட காரகத்தொழில் எடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும். வெளிநாடு போனால் நல்லாயிருக்கும். அடுத்து கேது புத்தி. இப்போ கொஞ்சம் கடன் வாங்கிடாதீங்க, கடன் தவிர்த்துக்கங்க. கேது புத்தி முடிஞ்சு சுக்கிர புத்தியில் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இப்போது இதில் வேறு யாருக்கு சந்தேகம் இருக்கா? அவர்கிட்ட யாரும் கிராஸ் கொஸ்டின் கேட்க விரும்புகிறீங்களா? சார்ட்ட பேர் சொல்லிட்டு கேட்கணும், ஒருத்தராக கேட்கணும். சார், சனி திசை கேது புத்தி வந்து தனிமை, யோசனை, ஆழ்ந்த ஆராய்ச்சி
இந்த மாதிரியான சிந்தனை கொடுக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். அது கரெக்டா சார் உங்களுக்கு? சார் தொழில் தடை தான் வந்துச்சுங்க. சரி வேலை சார். நின்னுட்டேன். அது மட்டும் தான் தடையாச்சு. ஆராய்ச்சி சிந்தனை அந்த மாதிரி தனிமை யோசனை அப்புறம் ஸ்கூல் பார்த்துட்டு அதை பத்தி கொஞ்சம் சிந்தனை தான் இருந்தது. எதா பண்ணலாமா இல்ல ஏதா வேலை வேற பண்ணலாமான்னு யோசனை மட்டும் கேட்குறேன். நன்றி சார். நன்றி சார். வேற யாரும் கேட்க விரும்புறீங்களா? வேற யாரும்? சார் கால் வலி முதுகு வலி எப்படிங்க சார் சொன்னீங்க? அவற்றை முன்னாடியே பேசி கேட்டுக்கிறதா? சார் அப்படியே இல்ல சார். நீ சொல்றது அப்படியே கேட்கும் போது எழுதி வச்சு அப்படியே சொல்றேன் சார். கேட்க நினைச்சு கேட்க முடியல சார் என்னால. எப்படி சொன்னீங்கன்னா? ஆமா சார் நீங்க எப்படி சொல்லி நம்மளால பண்ண முடியும். சரி, கால் வலி முதுகு வலி எப்படி கண்டுபிடிச்சோம்னா, இப்போ பாருங்க, முதுகு வந்து 8ஆவது வீடுங்க. 8க்கு 11ங்க. 8ஆம் வீடு பாருங்க. 8ஆம் வீடு விருச்சிக ராசிங்க. விருச்சிக ராசி ஸ்திர ராசிங்க. அதுக்கு சனி பகவான் புத்தி சூரிய புத்தி நடக்குதா பாருங்க. ஒரு நிமிஷம். 8ஆம் வீடு 8ஆம் வீட்டுக்கு ஆமாம் 8ஆம் வீடு வந்து துலா ராசி. துலா ராசிக்கு பாதகாது இல்லையா சூரியன். இந்த கேது புத்தி சூரிய புத்தியாக மாற்றிக்கிட்டேன். கேது புத்தி சூரிய புத்தியாக மாற்றிக்கிட்டேன். வெளியில் உள்ள கோச்சாரத்தை இப்போ பார்க்காதீங்க. கோச்சாரம்லாம் 2028 நிற்கிது. நான் கேது புத்திக்கு வராதுங்கிறனால அடுத்து உள்ள சூரிய புத்தி கொண்டு போய் டிஆர் சிஸ்டத்தை மட்டும் பாருங்கன்னு சொல்கிறேன். கேள்வி கேட்ட மேடம், 8ஆம் பாவகம் முதுகு நடப்பது சூரிய புத்தி. ஏன்னா கேது புத்தி சூரிய புத்தியாக எடுத்துக்கணும். 8ஆம் வீடு துளாராசி. துளாராசிக்கு சூரியன் யார்? பாதகாதிபதி. அதனால் முதுகு வலி வரும்னு சொன்னேன். கால் வலி ஏன் வரும்னு சொன்னேன். 12ஆம் வீட்டுக்கு 7ஆம் அதிபதியாக வராரு. சூரியனுக்கு நேரே சனி சூரியன் இருளை தரக்கூடியவர் என்றால் அதற்கு நேர் எய்த்த வீடு தான் ஆப்போசிட்டு. இவர் வெளிச்சம், இவர் இருள். ஸோ அதனால் 7 பாதகம்னு போட்டோம். புது பாதகம். கால் வலியும் சொன்னோம். வேற ஏதாவது கேள்விங்க? இப்ப சனி திசையில சூரிய புத்தி வரும்போது இதே மாதிரியே தான் வருமாங்க சார்? என்ன மேடம்? சனி திசையில இப்ப கேது புத்திக்கு நம்ம இப்படி எடுக்கிறோம் இல்லைங்களாங்க சார்? இப்ப சூரிய புத்தி வருது அப்படி இதே பலனே வருங்களா? ஆமா ஆமாங்க ஆமாங்க. நன்றிங்க சார். சரிங்க. இதுல யாருக்கு என்ன புரியலையோ கேளுங்க. டைம் நிறைய இருக்குங்க. சந்தேகம் கேட்க நிறையா இருக்கு சார். இப்போ அவரை ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லுவோம் சார். உங்களுடைய சந்தேகம் என்ன சார்? நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட ஆலோசனை பெறலாம் சார். வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா? சரி, வேணாம் சார், மைக் ஆஃப் பண்ணிக்க. வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா? டிஆர் சிஸ்டம் தான் நம்ம பார்த்துருக்கோம். சார் வெளிநாடு போலான்னு சொன்னீங்களே சார், எதனால எப்படி சார் வெளிநாடு வெளியில எதனால சார்? சரராசியில சனி உட்காந்துருக்காரு சார். இவருக்கு ஏற்கனவே கொடுப்புனையில 8-12 பலமா இருக்கு சார். இப்போ சாருக்கு வந்து ஒரு நம்பர்லாம் அனுப்பிட்டாங்க. வெளிநாட்டு வேலைக்கு அக்கௌண்ட் இதுக்கு நம்ம குரூப்ல இருக்க ஒரு மேடம் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாகவே விசா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவர் சார் மேட்ச் ஆனாருன்னா போயிடுவார். ஓ சரி சரி சரி. அதுவும் அவர் ஆடியோ கேட்டோன்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட். உடனே ஒருத்தவங்க அக்கௌண்ட் வேலைக்கு வெளிநாட்டில் இலவசமாக கூட்டி போகிற மாதிரி அந்த தகுதி இருந்துச்சுன்னா அவங்களே எடுத்து கூட்டி போயிடுவாங்க. சரராசியில் ஒரு கிரகம் இருந்து தசா நடத்தும் போது இது மாதிரி நடக்கும் சார். சரி, எனக்கு கடக இலக்கணம் சார். சரிங்களா சார்? 8-12 பலமா இருக்கணும். அந்த நேரம் கூடி வரணும். ஓ சரி சார். ஓகே ஓகேங்க சார். சரிங்க. வேற யாருக்கு சந்தேகம்? சார் ஒரு சின்ன சந்தேகம் சார்.
கேது எல்லாருக்குமே விரக்தியை தான் கொடுப்பாரா சார்? இல்லையா, நான்லாம் மகிழ்ச்சியா இருக்கேன். கேது தசை நடந்துட்டு இருக்கு. அதான் சார், துலா ராசிக்கு எனக்கு கூட துலா ராசி துலா லக்கணம் சார். அப்படிலாம் கிடையாது. எனக்கு அல்ல சார், அவருக்கு உட்கார்ந்துருக்க வீட்டின் அதிபதி போல செயல்படுவார் அவரு. அதான் சார் லக்னத்திலே இருக்கிறாரு. இல்ல சார், நான் சொல்றத நல்லா உள்வாங்கிக்கங்க. அவர் எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்காரோ அந்த வீட்டின் அதிபதி போலவும், யாரோடு கூடி இருக்கிறாரோ அவர்களைப் போலவும், யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறா அவரை போல செயல்படுவார். பொதுவாக கேதுக்குன்னு தனியா இங்கே 1ஆம் வீட்டில் இருந்தா 2ஆம் வீட்டில் இருந்தா 3ஆம் வீட்டில் இருந்தா நன்மையா தீமையான்னு கேட்க கூடாது. வீடு கொடுத்தவன் பார்த்தவனோட வலிமை அதை பொறுத்து ஒரு ஆட்டம் ஆடுவார். சரிங்க சார். எனக்கு பாக்கியாதிபதி வீட்டிலே உட்கார்ந்து பஞ்சமாதிபதியான சனி, துலா லக்னத்துக்கு பஞ்சமாதிபதியான சனியோட கூடியிருக்காரு. ஸோ அப்போ ரெண்டுமே அவனுக்கு பிடிச்சது. அதனால ஒன்றும் கெடுதல் பண்ணல. கேதுவுடைய காரகத்துவத்தை 9இல் அமர்ந்த கேது ஞானகாரகன். நிறைய அந்த தசாபுத்திலாம் கண்டுபிடிச்சு கொண்டு போறது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். நான் படிக்கிறப்ப இன்ஸ்டியூஷன்லேயே சொல்லிக் கொடுக்கல எனக்கு. ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்க முடியாத காரணம்னா பிரபஞ்சம் அனுமதிக்கணும். அந்த அனுமதிக்கிற டைம் நமக்கு கரெக்டா வந்துச்சு. வரும்போது இப்ப நம்ம நேர்கேரா உட்கார வைக்கிறோம் ஆளுகளே. கரெக்ட் சார். ஆளுங்களே உட்கார வைக்கிறோம். அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு மட்டும்தான் நான் ப்ரிடிக்ட் பண்றப்ப என்னங்க புரியும். ஏன்னா அவங்க ஜாதகம் கரெக்டா இருக்கணும். அவங்களுக்கும் அந்த அவங்களோட வேவ்லெங்த் நம்ம வேவ்லெங்த் ஒன்னா வரணும். வரும்போது அவங்களுக்கு அந்த இது கரெக்டா ஓடியாந்துடும். ஒரு சிலருக்கு டைம் மாறும் லேசா. ரெண்டாவது அவங்களுக்கு அந்த பிராப்தம் இல்லாமல் இருக்கப்போ கொஞ்சம் இலைமுறை காயா தெரியும். ஆனால் வந்துடும். சில பேருக்கு முடியாமல் இருக்கும் பலன். தசா முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டாக இருக்கும்பாங்க. எப்படியே வந்துடும். ஃபெயிலியருக்குலாம் வேலை இருக்கா? நம்ம முறையில் ஃபெயிலியரே இருக்காது சார். தேங்க்யூ சார். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எல்லாம் சேர்ந்து வருது சார். தேங்க்யூ சார். ரைட்டுங்க. இப்போ அமர்ந்த பாகவதி வேலை செய்யணும்னு சொன்னீங்க. இப்போ சனி மகரத்துல உட்கார்ந்த கேது, அப்ப சனி போல செயல்படுது. ஆனா கூட சந்திரன் இருக்கா சார்? சந்திரன் போல செயல்படுவார். கேது சூரியனை போல செயல்படுவார். இல்ல இது சார் வேற ஜாதகத்துல சார். இன்னொரு ஜாதகத்துல சனி கேது சந்திரன் உட்கார்ந்துருக்காங்க. 3 பேர் போல செயல்படுவார். 3 பேர் போல செயல்படுவார். ஓகே சார். ஓகே சார். வணக்கம் சார். வெளிநாட்டு யோகம் 8இல் அமர்ந்த கிரகங்கள் ஆட்சி நடத்தும் போது வருங்க சார்? இல்ல பொதுவா வெளிநாடு அப்படிங்கிறது ராகு தசா, கேது தசா, இந்த காலங்கள் பிறப்பிடத்தை விட்டு அந்நியர்கள் மத்தியிலே வாழக்கூடிய நிலையை கொடுக்கும். இது பொது பலன். சிலர் போவார்கள், உடனே திரும்பி வருவார்கள், 1 ஆண்டு 2 ஆண்டு இருப்பார்கள். யார் தொடர்ச்சியாக இருப்பார் என்றால் அவருடைய வாழ்நாளிலே அவருடைய பிறப்பு ஜாதகத்திலே 8ஆம் இடம் 12ஆம் இடம் பலம் பெற்றவர்கள் தொடர்ந்து வெளிநாட்டு குடியுரிமை பெறுவார்கள். ஸோ ராகு தசா கேது தசா. அடுத்து சரராசியில் இருந்து ஒரு கிரகம் தசா நடத்தும் போது வெளியில் போவாங்க. 8ஆம் வீட்டில் இருந்து நடத்தும் போது வெளில போவாங்க. 12ஆம் வீட்டில் இருந்து நடத்தும் போது வெளில போவாங்க. 12 கூட 2ல் இருக்கும்போது வெளில போவாங்க. 8 கூட 2ல் இருக்கும்போது வெளில போவாங்க. ஸோ அடுக்கடுக்காக உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? சார் ஒரு சந்தேகம் சார். சார் இப்போ கேது 9ல் இருக்கும் பொழுது, இப்ப கேது தசா நடக்குது சார். இப்ப கேது தசா நடக்கும் பொழுது நமக்கு பெண் குழந்தைகள் தான் பிறக்குன்னு சொல்றாங்களே சார், அது உண்மையா சார்? ஒரு வரியில சொல்றாருல அந்த செய்தி எல்லாம் பொய் சார். ஓகே சார். அப்படிலாம் ஜோசியம் இல்ல சார். எஸ் சார். எஸ் சார். அந்த மாதிரிலாம் ஜோதிடமே இல்லை சார். அது ஈஸியா இருக்கு. நம்ம மனசு ரொம்ப விரும்பும் சார். பரவாயில்லையே 9ல் கேது இருந்தா பொம்பளை பிள்ளையா பிறக்கும், இதுக்கு பரவாயில்லையே, ஒரே ரூல் மனப்பாடம் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் அடிச்சு விடலாம் நம்ம நினைப்போம். அது பொய். அது பொய். அது பொய். சரிங்க. யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு, எனக்கு புரியுற மாதிரி வந்துட்டு சார் அப்படிங்கிறவங்க யார் யாரு பாடம் புரிஞ்சு சொல்லுங்க. யார் யாருக்கு சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன் சார், எனக்கு கொஞ்சம் நல்லா புரியுது சார். தேங்க்யூ சார். ரைட். வேற யாரும்? புரியுதுங்க சார். நன்றிங்க சார். சரிங்க. யாரும் சந்தேகம் கேட்குறாங்க? டர்னிங் திஸ்
கூகுள் மீட்ரு நிறைய அப்டேட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு, புதுசாக அப்டேட் ஆகிருக்கு. சரிங்க, வேறு யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னா வகுப்பு நிறைவு பண்ணிக்கிறோமா? அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து ஜாமக்கோல் பிரசனம் வந்துடுங்க. அடுத்த வாரம் ஜாமக்கோல் பிரசனம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஜாமக்கோல் பிரசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஒரு 6 கிளாஸ் நடக்கும். ஒரு கிளாஸ் கூட கட் ஆகாமல் வந்துடுங்க. மதியானம் இன்றைக்கி மத்தியானம் சந்திர நாடியோட தொடர்ச்சி, கிரக சேர்க்கைகள்லாம் என்ன பலனை சொல்லுங்கிறது இன்றைக்கி முடிச்சிடுவோம். சந்திர நாடியை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திட்டு, காரகபாவத்தை நினைவுபடுத்திட்டு, இன்னும் டைம் இருந்தால் உங்களுக்கு ராசி காரகத்துவம் முடிஞ்சிச்சுன்னா டைம் இருந்தால் எடுக்கிறேன். ஓகேங்க, வேறு யாருக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சந்தேகம் கேளுங்கிறப்ப கேட்க மாட்டேங்கிறீங்க. டைமே இதே போடலாம், ஜாதகமே போடலாம், பிரசன்னம் போடலாம், என்னன்னாலும் போடலாம். இப்ப பொதுவா வந்து இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி தசாபுத்தி மட்டும் ஒரு கண்டவரம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாங்களாங்க சார்? எப்படிங்க சார்? இப்ப ஒரு ஜோசியர் சொன்னாரு எனக்கு கண்டம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா சார், அது எப்படிங்க சார் பார்த்து சொல்றது? பாதகாதிபதி தசையில மாரகாதிபதி புத்தி அந்த மாதிரி எடுத்து சொல்லலாங்களாங்க சார்? 6-8 கூடிய தசாபுத்திகள் எடுக்கலாங்களாங்க சார்? ஆமா மேடம், 6-8 கூடிய தான் வச்சு சொல்லுவாங்க. பாதகாதிபதி மாரகாலையும் வச்சு சொல்லுவாங்க. அந்த ஜாதகத்தை காமிச்சிங்கன்னா அவங்க எதை வச்சு எடுத்தாங்கிறத நான் சொல்லிடுவேன். ஓகேங்க சார். ஓகே. ரொம்ப வந்து தமிழகத்தில் நிறைய இடங்களில் சும்மா அடிச்சு விட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க. எக்ஸாக்டாலாம் பலன் இல்லைங்க. நீங்கள் படிக்கிற இந்த முறை. அதே போல இந்த கூட்டு மரணமா கும்பலா போய் இறந்து போயிடறாங்க சார், அதுக்கு ஏதாவது விதிகள் இருக்குதுங்களாங்க சார்? அது இயற்கை இதில் இருக்கு மேடம், அதெல்லாம் ஆய்வில் இருக்கு, நான் சொல்கிறேன். சரி, நன்றிங்க சார். வேற யாருக்கு? ராகு மேல கோச்சார ராகு போய் ராகு தசை நடந்தா ஏதாவது கெடுதல் செய்யுமா சார்? ராகு மேல ராகு போறப்ப தாத்தன் பாட்டிக்கு தான் பிரச்சனை ஆகும். எதுல மாட்டிட்டா சார்? நமக்கு ஒன்றும் பெருசா வராது. சார் ராகு தசைக்கு மாரகாதிபதி உண்டா சார்? ராகு தசாக்கு மாரகால்னா தனியா இல்லை, லக்கணத்துக்கு தான் நம்ம எடுக்கிறோம். அப்படி ராகு தசை நடந்தா லக்கணத்துக்கு தான் பார்க்கணுமா? எல்லாமே எப்பவுமே அப்படிதான் பார்ப்போம். எந்த திசைக்கும் தனியா மாரகாலாம் இல்லை. லக்கணத்துக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி. ஆமாங்க ஆமாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். புரிஞ்சுச்சா அப்படின்னு சொன்னா தான் எனக்கு வந்து உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க முடியும். பாடம் புரிஞ்சுச்சு புரியல அந்த ஃபீட்பேக் பாதகாதிபதி. சொல்லுங்க சொல்லுங்க சார். இந்த ஒண்ணு இல்லை சார், இப்ப வந்து 3ஆம் அதிபதியோடைய 12ஆம் அதிபதி தசா வருதுன்னு வச்சுங்க சார். ஒரு புதன் வச்சுங்க சார், 12க்கு 3க்கும் 12க்கும் உடைய. இது எது சார் முதல்ல அவங்களுக்கு 3க்கும் 12க்கும் என்ன லக்கணம்? கடக லக்கணம் சார். கடக லக்கணத்துக்கு 3க்கும் 12 கூடியவர் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். 11 இல்லை சார். இது வந்து எது சார் ஃபர்ஸ்ட் இதாகும்? 3ஆம் பாவம் ஃபர்ஸ்ட் இயங்கும். ரூல் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி பேசுங்க சார். பாதகாதிபதி தசை நடக்கும்போது பாதகாதிபதி மாதிரியே எல்லாத்துக்கும் பிரச்சனை எடுக்கணும் சார்? இல்ல மேடம், பாதகாதிபதி அட்டமாதிபதிலாம் நீங்க பார்த்து பயப்படவே கூடாது. ஓகேங்க சார். அவர் தசை நடத்தும் போது லக்னத்துல இருந்து செகண்ட் எல்லாத்துக்குமே அதே மாதிரி இருக்கு, பாதகதிரியே வச்சு எடுக்கணும் இல்ல அந்த கிரகத்துடைய காரத்துவத்தை எடுக்கணும்? நீங்க புதுசா வந்திருக்கீங்களா? ஆமாங்க சார். பை என்னங்க பை உங்களுக்கு வரிசையா வரும் மேடம். வரும்போது நான் சொல்லி தந்துடுறேன். இப்போ உங்களுக்கு சொன்னா புரியாது. நீங்க வெளியில படிச்சு வந்ததுனால குழப்பத்துல இருப்பீங்க. அங்க தோராயமா இருக்கும். சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு பலன் சொல்ல தெரியாது. காரணம் என்ன சொல்றேன். பாதகாதிபதினு இப்ப கேக்குறீங்கல்ல, 5 வீக்லாம் வந்து இப்போ மிஞ்சி போனா ஒரு 5-6 வகுப்பு வந்திருக்கும். நீங்க குழப்பிக்க வேண்டாம், அப்படியே வாங்க, லிசன் பண்ணிட்டே வாங்க. எதுவும் நீங்க மைண்ட்ல ஏத்திடாதீங்க. இலவச வகுப்புகள் எதுவும் போயிடாதீங்க, குழப்பி விட்டுருவாங்க. சரிங்க, வேற யாருக்கு சந்தேகம்? இது வரைக்கும் எதுவுமே போனதில்லை. சரிங்க. கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் சார், கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன்
மாரகாதிபதியோடையும் பாதகாதிபதியோடையும் சேர்ந்து இருக்காரு. அப்படி எடுக்கவே கூடாதுன்ட்டேன். அப்படி எடுக்கவே கூடாதுன்னு இருக்கேன். நீங்க ஏன் மாரகாதிபதி பாரகாதிபதியோட சேர்ந்துருக்காருன்னு எடுக்கிறீங்க? அவர் யாரு, அவருக்கு பேர் என்ன, அதை சொல்லுங்க. இயற்கை சுபரா இயற்கை பாபரான்னு எடுங்க. ஸோ ஜோதிடம் வந்து ஸ்பிளிட் ஆகி ஓடுறது எங்கன்னா போயிட்டே இருக்கப்ப கரெக்டான டார்கெட்டை நோக்கி போகிறப்ப மிஸ் ஆகுறது எங்கன்னா அவர் பாதகாதிபதியோடு சேர்ந்து மாரகாதிபதியோடு சேர்ந்துருக்காரு அப்படின்னு எடுத்திங்கன்னா பலன் தப்பாக போயிடும். அவர் இயற்கை சுபரோடு கூடி இருக்கிறாரா இயற்கை பாபரோடு கூடி இருக்கிறாரா? நான் எப்படி சொன்னேன்? செவ்வாய் பார்த்த சனி, செவ்வாய் பார்த்த கேது தசா, கேது புத்தி நடக்குதுன்னு சொன்னேன்ல, அப்படி எடுங்க. நான் அங்கே சொல்லலையே லக்னத்துக்கு பாக்கியாதிபதி பார்த்தாருன்னு நான் சொல்லலை. ஸோ இயற்கை சுபர் இயற்கை பாபர் என்று எடுங்கள். பாதகாதிபதியோட மாரகால் சேர்ந்து இருந்து தசா நடத்துகிறாரு அப்படின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த பழமையான வேத ஜோதிடத்திலே அப்டேட் ஆகாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கிரகத்தோட பேரை சொல்லுங்கள். இயற்கை சுபர் இயற்கை பாவர் அப்படின்னு சொல்லுங்கள். சனியோட கூடியிருக்காருன்னு சொன்னாவே போதும். இல்லை குருவோட கூடியிருக்கார், சுக்கிரனோட கூடியிருக்கார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாதகாதிபதி அட்டகாதிபதி மாரகாதிபதி இவங்க கெடுபலனை செய்வாங்களோ இவனும் கூடியிருக்கான்லாம் எடுத்திங்கன்னா உங்களுடைய ப்ரிடிக்ஷன் நான் ஆரம்பத்தில் இப்படித்தான் இருந்தேன், அதை விட்டு வெளியில் வாங்க. நீங்கள் பிளானட்ஸ் பேரை சொல்லுங்கள். கூட இருக்கவர் யாரு? சுப்பரா பாவரான். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். இந்திராணி பேசுறேங்க சார். ரொம்ப லக்கணங்க சார். ராகு புத்தி நடக்குது. அந்த ராகு 6ல இருக்கு. 6க்குரியவன் 7ல சந்திரன் திரியோதசி. இந்த சந்திரன் இந்த ராகு புத்தி பிரச்சனை பண்ணுமாங்க சார்? 6க்குரிய 7ல இருக்கானா? 7ல திரியோதசி திதியில இருக்கு. அப்படி சரிங்க. ஆனா இந்த ராகுவ சனியும் போதும் 12ல இருந்து பாக்குறாங்க. 12ல இருந்து ராகுவ சனி கேது பாக்குறாங்க. கேதுலாம் பார்க்க மாட்டாரு, சனி பாக்குறாரு. இல்ல சனி கேது கூட இருக்கிறாங்க. சனி பாருங்க ராகு மேல படுது. ஆனா ராகுக்கு வீடு கொடுத்தவன் சந்திரன் 7ல. யாரு ஜாதகம் இல்லைங்க சார்? யாரு ஜாதகம் அது? ஏன் ஜாதகம் தாங்க சார். அடிக்கடி உங்களுக்கு 6ஆம் அதிபதி திசை நடக்குது மேடம். ராகு திசைன்னு சொல்றதை விட 6ஆம் அதிபதி திசை 6 கூட இருந்த திசை 7ல உட்கார்ந்துருக்காரு. புத்தி புத்தின்னு புத்தி. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க மேடம். செரிமான கோளாறு வர்ற மாதிரி விஷயங்கள் போகாதீங்க. சனி வேற பார்த்துருக்காரு இல்லையா? அவர் வந்து 12க்கும் 1க்கும் அதிபதி இல்லையா? அவர் எங்க இருக்காருன்னு அதையும் பார்க்கணும். அவர் லக்னாதிபதி 12ல இருக்காருல்ல. ஸோ இப்போ ஜாதகருக்கு ஏதாவது அடிக்கடி சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகும். ஆனால் பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிக்காது. நோய் தாக்கம் வரும். அதான் 12 கூட இருக்கான். உங்களுக்கு இதுபடி வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். டிஆர் சிஸ்டம் படி போட்டிங்கன்னா அந்த சந்திர புத்தி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ராகு புத்தியை சந்திர புத்தியாக எடுக்கணும். அப்போ 1க்கு 6 ஜாதைக்கு நோய் வந்துடும் அப்படிங்கிறத முடிஞ்சு. இப்போ ராகு புத்திங்க சார். இல்லை அவர் உட்காந்துருக்க சந்திரன் வீட்டிலானே உட்காந்துருக்காரு. அதான் 7ல உட்காந்துருக்காரு. 7லயா? ஆமாங்க சார். சூரியன் வீட்டில் உட்காந்துருக்காரு. ஆமாங்க சார். சூரியன். சரிங்க சரிங்க. மேலோட்டமாக சின்ன டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்கன்னா நம்ம போடலாம். சரிங்க. வேற டைம் இருக்கு. மதியானம் போட்டுருவோம். மதியானம் வெள்ளன வந்துருங்க. சரிங்க. வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா? ஸ்டாப் ரெக்கார்டிங்.